வணக்கம். இந்த நிகழ்ச்சி அந்தரங்கம். உங்களை பத்தி பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில நிறைய பாலியல் சம்பந்தமான விஷயங்கள் நீங்க கேட்க போறீங்க. டாக்டர் சித்திக் அவர்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்காங்க. நீங்க உங்களுடைய கேள்விகளை தாராளமாக கேட்கலாம். சரி, வணக்கம் டாக்டர். வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதை பத்தி பேச போறோம்? பாலியல் சம்பந்தமான விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்கு. சோ அதுல இருந்து இன்னைக்கு ஒரு தொகுப்பா, ஒரு பூவா எதை வந்து எடுத்து கொடுக்க போறோம் நேயர்களுக்கு? நிறைய இளைஞர்கள் வந்து திருமணம் செய்யறதுக்கு பயந்துகிட்டு, நம்ம திருமணம் செய்ய முடியுமா, திருமணம் செஞ்சா சந்தோஷமா இருக்க முடியுமா, அமையுமா, நம்மளால மனைவியை திருப்திப்படுத்த முடியுமா, பழமா காயா, காய் காய்க்குமா, பூ பூக்குமா தெரியாம இப்படி நிறைய சந்தேகங்களோட ஒவ்வொருத்தரும் திருமணம்ன்ற சொல்ல கேட்டாலே பயந்துகிட்டு இருக்காங்க. ஆமா, இது வந்து பொதுவா எதனால நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? பொதுவாவே வந்து ஆண்கள் பெண்களை பார்த்தா கொஞ்சம் அப்படியே பம்புவாங்க. ஆனா இந்த விஷயத்துல ரொம்பவே வந்து பம்புறாங்களே, அதுக்கு என்ன விஷயம், என்ன காரணம் என்னன்னா, கால மாற்றம்ங்கிறது ஒண்ணு. அந்த காலத்துல இருந்த கல்ச்சர் வேற, பழக்க வழக்கங்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் வேற, அது ஒண்ணு. ரெண்டாவது, உணவு முறைகளால ஏற்படக்கூடிய பாதிப்பு, அவங்க தன்னால செய்யக்கூடிய பல தவறுகள், இதெல்லாம் அவங்களுக்கு பாதிப்பை உருவாக்கு. ஓகே, என்ன மாதிரியான பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும் நீங்க சொல்றீங்க? பயம் ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து சிலர்லாம் சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு வந்து ஆணுறுப்புல வந்து பிரச்சனையா இருக்கு, அது வந்து எப்படா என் தம்பி தூங்குவான் அப்படின்னு எதிர்பார்க்கிற காலம் போய் என் தம்பி கத்திக்கிட்டே இருக்கான், எழும்பவே மாட்டேங்கிறான் அப்படிங்கிற காலகட்டம் வந்துருச்சு. சோ தம்பியை எப்படி எழுப்புறது, அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது மெயின் எப்படின்னா, மன ரீதியான பயத்தை தூக்கி முதல்ல ஓரங்கட்டிடணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, நம்ம தவறான பழக்க வழக்கங்கள், குறிப்பா இன்னைக்கு இளைஞர்கள் பாதிக்கிறதுக்கு முக்கிய காரணம் ஸ்மோக் பழக்கம், போதை பழக்கம். இந்த பாக்கு ஆன்ஸ்னு ஒரு பாக்கு பழக்கம் ஒண்ணு வந்திருக்குது பாருங்க, அது நிறைய இன்னைக்கு சின்ன பிள்ளைங்கல இருந்து எல்லாருமே கவர்மெண்ட் வந்து ரேட்லாம் ஏத்திட்டாங்க. ஆமா, ரேட் ஏத்திட்டாங்க. பேன் பண்ணாலும் அது யாரும் கேக்குறது இல்ல. ஆமா, இதெல்லாம் காரணங்கள், முக்கிய காரணம். சரி டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசுவோம். நேயர் ஒருத்தர் காத்துட்டே இருக்காரு, பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. ஹலோ மேடம், நான் முத்து பேசுறேன். முத்து? ஆமா மேடம். என்ன முத்து, முத்தா காய்க்குதா இல்லையா? காய்க்குதா காய்க்கலையா? அது ஏங்க இவ்வளவு டவுட்டா சொல்றீங்க? ஏதோ ஒரு சந்தேகமாவே இருக்கு. எனக்கு முத்துங்கிறது ஒண்ணு இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரியே சொல்றீங்களே. சரி சரி முத்து, சொல்லுங்க, உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே ஓகே முத்து, டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்க. ஹலோ. வணக்கம் சார், சொல்லுங்க. டாக்டர், 27 வயசு ஆகுது. 27 வயசு ஆகுது சார். 27? சொல்லுங்க. ஒரு 12 வருஷமா சுய இன்பம் பண்ணிட்டு இருக்கேன். சரி. இப்போ என்ன, ஒரு நாளைக்கு 2 வாட்டி 3 வாட்டி தான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி. சோ உங்களுடைய சொத்து பத்திரமா இல்ல, அப்படிதானே முத்து? அந்த பயம் இருக்குது மேடம். இல்ல, இது பேசிக்கே இது எப்படின்னா, சில டாக்டருங்க வந்து இதை ஜாலியாக என்ஜாய் பண்ணு, இஷ்டம் போல் என்ஜாய் பண்ணுன்றாங்க. சில பேர் அங்கே கையை வச்சிடாத, அது ஷாக் அடிக்கும் அப்படின்ற மாதிரி பயமுறுத்துறாங்க. ஆனால் என்னுடைய கண்ணோட்டத்தில் ரெண்டுமே தவறு. குறிப்பாக எதுக்குமே ஒரு அளவு இருக்குது. நீங்கள் சொல்கிற பேசிக் என்னன்னா, 2 பயணம் 3 பயணம் டெய்லி இருப்பேங்கிறது அது கூடாது. இல்ல, ஒரு வாரத்துக்குன்னு பாத்தீங்கன்னா எத்தனை தடவை வந்து கொஞ்சம் அப்படியே காத்தடிக்கிற பழக்கம்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து எப்படின்னா, டீனேஜில் ஏற்படக்கூடிய ஃபர்ஸ்ட் பிகினிங் தடுமாற்றம் தான் இது. அதுல ஒரு குறிப்பிட்ட ஏஜ்லயே அப்படி அதை கடந்து தாண்டி வரும்போதே அவங்களுக்கு தெரியும் இதனுடைய வீக்னஸ் என்ன பண்ணும், நம்மளை பாதிக்கும் அப்படிங்கறது அழகா தெரிய ஆரம்பிச்சிடும். அப்பவே இவங்க உஷாராயிடணும். ஆமா, இது வந்து நம்மளுக்கு பாதிப்பை உருவாக்குது, நம்மளுடைய ஹெல்த்திய எங்கேயோ திசை மாத்தி கொண்டு போயிடுது அப்படின்னு கொஞ்சம் உஷாராயிட்டாங்கன்னா 27 வயசுக்கெல்லாம் வரக்கூடாது. அது சின்ன வயசுலயே இது பண்ணிடணும். சரி, என்ன முத்து சொன்னதை கேட்டீங்களா? கேட்டு மேடம். ஒரு வாட்டி 2 நாளைக்கு முன்னாடி பண்றது மட்டும் இல்ல, வீட்டுல ஏதாவது அவங்களோட ஆன்டியோட ட்ரெஸ் இருந்தா இப்ப அதெல்லாம் எடுத்து ஸ்மெல் பண்ணிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி, கையில எத்தனை பெண்களுடைய உள்ளாடைகள்லாம் இருக்கு? அது இல்ல, ஆப்போசிட் வீட்டுல உள்ள ஆன்டியோட மட்டும்தான்.
சுத்தமா இருக்கா இல்ல நனைஞ்சிருக்கா? இருக்குது மேடம். இப்போ இந்த நாள் தான் கூட்டாங்களேன்னு போனேன். ஆனா அந்த டெய்லி 3 வாட்டி பண்றதுனால என்னவோ தெரியல, அவங்க பார்த்தோன்னே வந்துச்சு. அதான் அந்த பயத்துல கால் பண்ணேன். பயமே வந்துடுச்சா? ஓ, பின்ன எப்ப பார்த்தாலும் வந்து பெண்களோட உள்ளாடைகளோட சுத்திக்கிட்டு இருந்தா பின்ன நனையாம பயம் வராம எப்படி இருக்கும்? அடிக்கடிக்கு இந்த மாதிரி பண்ணா பின்ன எல்லாம் வரதான் செய்யுங்க. நீங்க தான் பார்த்து ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த ஊரு முத்துக்கு? மேரேஜ் பண்ணிக்கங்க உடனே. உடனே மேரேஜ் பண்ணிடுவீங்களா? பொண்ணு பார்த்தாச்சா? அதான் பார்த்து வச்சிருக்காரு, அடிக்கடிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு வீட்டு பக்கம், அப்படிதானே முத்து? இல்ல மேடம், இந்த நாள் தான் ஃபர்ஸ்ட் போனேன். ஓ, முந்தா நாள் தான் ஃபர்ஸ்ட் பொண்ணையே பாத்தீங்க? ஆமா மேடம். பார்த்த உடனே வந்து பதட்டம் வந்துருச்சா இல்ல அது வந்துருச்சா? இல்ல மேடம், டெய்லி 3 வாட்டி பண்ண முடியும். ஆனா நேற்று பார்த்தோன்னே வந்துச்சு. அதனாலதான் மேடம் பயப்பேன். முத பொண்ணு பார்த்ததுமே வாட்டி அவமானமா போச்சா? எல்லாரும் பாத்தீங்கன்னா பொண்ணை பார்த்ததுமே ஜொல்லு அடிப்பாங்க. ஆனா நீங்க வேற எல்லாம் அடிச்சிருக்கீங்க. வித்தியாசமான ஆளா இருக்கீங்க முத்து நீங்க. அந்த பொண்ணு பார்த்ததும் பயந்து ஓடி இருக்கும் போல. அந்த பொண்ணு பார்த்து ஓகே சொல்லிட்டாங்களா இல்ல வந்து பயந்து ஓடிட்டாங்களா? இல்ல, அவங்கதான் கூப்பிட்டாங்க. அவங்கதான் கூப்பிட்டாங்களா? ஓகே, சரி. நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. அதுக்கப்புறமா அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தொத்திக்க போகுது. டாக்டர் சொல்ற அட்வைஸ் எல்லாமே கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப நன்றி முத்து. முத்து வந்து தொலைச்சிடாதீங்க. டாக்டர், நம்ம பேசிட்டு இருந்த டாபிக் வருவோம். நீங்க சொல்றீங்க வந்து போதை பழக்கங்கள்னால வந்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி மாறுது அப்படின்னு. நம்ம நேயர் கூட பாத்தீங்கன்னா வந்து நிறைய கைப்பழக்கம் மூலியமா வந்து எனக்கு இப்ப வந்து பயம் வருது, பதட்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நம்ம தொடர்ந்து பேசுவோம் இந்த டாபிக் பத்தி. காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. பேர் செந்தில் மேடம். செந்தில்? ஆமா மேடம். சொல்லுங்க செந்தில், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். என்னாச்சு செந்தில், ரொம்ப பயந்து பேசுறீங்க? இப்பதான் மேடம் முத வாட்டிங்கிறதுனால கொஞ்சம் பயம். சவுண்டா பேசுனா ஒழுங்கா கருக்கச்சிக்கலாம், உங்களுக்கு ஆன்சர் கொடுக்க முடியும். சரி, ஏன் சவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு? அப்படியே கொஞ்சம் கொடியெல்லாம் கொஞ்சம் சாஞ்சி கிடக்கோ? எப்பவுமே வந்து ஏத்துறது இல்லையா? இல்ல மேடம், நான் நேரடியா கேள்விக்கு வந்தேன். இல்ல, கொடி ஏத்துனது இல்லையான்னு கேக்குறேன். நான் டாக்டர் பேசுறேன் மேடம். தாராளமா பேசுங்க, டாக்டர் கிட்ட தாங்க பேசுங்க. அப்ப என்கிட்ட பேச மாட்டீங்களா? இல்ல மேடம், உங்க பேச்சு நக்காங்க. நோ ஹெல்பிங். நீங்க டைரக்டா வந்து டாக்டர் கிட்ட பேசுங்க. பேசுங்க டாக்டர். ஹலோ சார். வணக்கம், சொல்லுங்க சார். இந்த ஆணுரை போடாம தொடர்பு கொள்றதுல ஒரு இன்பம் கிடைக்க மாட்டேங்குது. அதாவது முதல்ல ஆணுரை போடாதங்கிறது யாருகிட்ட? அதாவது மனைவி கிட்டயா மற்றவங்கள்ட்டயா? டாக்டர் பாத்தீங்களா, கரெக்டா பாயிண்ட் பிடிச்சாரு. ஆணுரை போடாதுன்னா ஆணுரை போட்டுட்டு தொடர்பு சொல்லுங்க. இல்ல, நீங்க கேள்வியே கொஞ்சம் தெளிவா கேட்கணும். ஆணுரை போட்டுக்கிட்டு தொடர்பு கொண்டா இன்பம் இல்ல, அதுதான் வந்து டாக்டர் கேக்குறாங்க. நீங்க வந்து யாரிடம் வந்து ஆணுரை போட்டுக்கிட்டு நம்ம வந்து அணுகலாமா அணுக கூடாதா அப்படிங்கறதுதான் கேள்வி. இப்போ நீங்க வந்து அணுகுனது உங்க மனைவியா இல்ல வந்து மத்தவங்க கிட்டயா? மனைவி கிட்ட ஆணுரை போறதுனால எந்த வித தப்பும் கிடையாது. அது கருத்தரிப்பை தடைபடுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறதுங்கிறது மட்டுமே உண்மை. ரெண்டாவது, அதே சமயத்துல அதனால எதுவும் பாதிப்பு வராது. மெயின் பாதிப்பு வராது. மன ரீதியா இதனால நமக்கு இன்பம் குறையுமோ அப்படின்ற கான்செப்டை நீங்க ஒதுக்கிட்டு நீங்க எப்போதும் போல நார்மலா இருங்க. அது ஒரு குறையாவும் இருக்காது, சந்தோஷம் பாதிக்காது. சந்தோஷம் பாதிக்காது. ஆமா, நீங்க கோவிலுக்கு போகும்போது எதுக்குங்க செருப்பு எல்லாம் போட்டு போறீங்க? செருப்பு போடாம போங்க, நல்லா ஜாலியா வந்து சாமியை கும்பிட முடியும். இல்ல, அவங்க சில பேர் கருத்தரிப்பை தள்ளி போடுறதுக்காக, ஒரு குழந்தை பிறந்துட்டு ரெண்டாவது அடுத்த குழந்தைக்கு கையாளுறதுக்காக அதை தள்ளி போடுவாங்க. ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையை கையாளுவாங்க. அதுல இவர் சொல்றது ஓகே, இந்த காலத்துக்கு அவசியமான ஒண்ணு. ஆனா அதே சமயத்துல அதனால வந்து அது மன ரீதியா இதுல குறையுமோ பாதிப்பு இருக்குமோ அப்படிங்கிற ஃபீலிங் இருக்கும்போது எதுலையுமே இதுல போனா ஜெயிக்க முடியுமா அப்படின்னா தோல்வி கண்டிப்பா ஒரு சந்தேகத்தோட வந்து அந்த சந்தேகத்தோட இருக்கக்கூடாது. அதனால ஒன்னும் பாதிப்பெல்லாம் கிடையாது. ரெண்டாவது, இன்பமும் தடைபடாது.
ஓகே மேக்சிமம் இன்பம் தடைபட வாய்ப்பு இல்லை. அப்படி யாருக்காவது தடைபடுதுன்னா ரேர். ஓகே 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 சரி டாக்டர், நம்ம பேசிட்டு இருந்த டாபிக் மறுபடியும் வரலாம். நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம் வந்து இந்த நிறைய வந்து இந்த போதை பழக்கங்கள்னால வந்து பயம், பதட்டம் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி. ஸோ இதை தவிர்த்து இப்ப இருக்கிற தலைமுறையினரிடம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய பயம், பதட்டம், இதை தவிர்த்து வேற என்னெல்லாம் காரணங்கள் இருக்கு? மெயின் காரணம் வந்து அந்த காலத்துல எப்படின்னா, என்னதான் அவங்க வந்து அதாவது இந்த கைப்பழக்கத்தால சுய இன்பத்தால அவங்க சக்தியை வெளியேற்றுறது ரேரான பழக்கமா இருந்தது. ஓகே. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன காலத்துல உள்ள இதுல எல்லாமே அவங்க கெட்டு போறதுக்கு கெட்ட அதாவது அந்த உணர்வுகளை தவறான பாதைக்கு கொண்டு போறதுக்கு நிறைய வழியாகி போச்சு. நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒருத்தவங்க ரெடியா இருக்காங்க பேசுறதுக்கு. இவங்க எதோட இருக்கிறாங்கன்னு தெரியல. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்களுடைய பெயர் சொல்லுங்க. மேடம். வணக்கம். நீங்க உங்களுடைய டிவி வால்யூம் தயவு செஞ்சு கொஞ்சம் குறைச்சிட்டு பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்களுடைய டிவி வால்யூம் தயவு செஞ்சு கம்மி பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ. ஐயோ, என்னன்னு தெரியல, இந்த காலருக்கு இப்படி மூச்சு வாங்குது. என்னங்க பண்றீங்க அப்படி? வேற ஏதாவது கையில வேலை இருக்கா? வேலை பண்ணிக்கிட்டே பேசிட்டு இருக்கீங்களா என்ன? அவ்வளவுதான். சரி டாக்டர், நம்ம பேசிட்டு இருந்த டாபிக்கே வரும். நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க வந்து முன்ன கைப்பழக்கம் அப்படிங்கறது ரொம்ப கம்மியா இருக்கும் இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல. ஆமா, அப்படியே இருந்தாலும் அதை பேலன்ஸ் பண்ணிக்கிற மாதிரி உணவு முறைகள் அந்த காலத்துல ரொம்ப சப்போர்ட்டா இருந்தது. ஓகே ஓகே. ஆமா, அது வந்து அது பேலன்ஸ் பண்ணி போயிட்டே இருந்தது. ஓகே. ஆனா இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய உணவு முறைகள் பழக்க வழக்கம் என்னன்னா ரெண்டுமே இந்த பழக்கமும் அதிகமாயிடுது. அதாவது வந்து போதை பழக்கங்களும் அது இதுன்னு கை பழக்கம் அது இதுன்னு எல்லாமே. அதாவது ஒரு இளைஞர் வந்து கெட்டு போறதுக்கு என்னவெல்லாம் வாய்ப்புகள் இருக்கோ அதெல்லாம் சாதாரணமா சர்வசாதாரணமா எடுத்துக்கிறாங்க. ஒரு காலத்துல கைப்பழக்கம்ன்றதெல்லாம் இந்த கைப்பழக்கம் சுய இன்ப பழக்கம்ங்கிறதெல்லாம் இப்படி இதா கூட சொல்ல மாட்டாங்க. என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது, கெட்ட பழக்கம் இருக்கு அப்படிதான் சொல்லுவாங்க. கெட்ட பழக்கம் அப்பனா வந்து இப்போ ஒருத்தர் வந்து இந்த பேண்டீஸ் பிராலாம் திருநாரு அவெல்லாம் என்ன சொல்றது? சரி, கால் ரெடியா இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. நான் ராம்குமார் பேசுறேன். ராம்குமார், நலமா இருக்கீங்களா? நலமா. எங்க இருந்து பேசுறீங்க? நான் குனியமுத்தூர். கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறீங்களா? குனியமுத்தூர். ஓகே. நிறைய வந்து குனிஞ்சு நிறைய வேலை செய்வீங்க போல இருக்கே. இல்லையா? என்ன வேலை செய்றீங்க? நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் என்னன்னு கேக்குறேன். ஓ, கால் சென்டர்ல வேலை செய்றீங்களா? அப்ப நிறைய வேலை தான் இருக்கும். சரி, எந்த கால் சென்டருங்க? சொந்த கால் சென்டரா இல்ல தனியா? பிரைவேட் தான். ஓகே ஓகே, கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். பிரைவேட் கால் சென்டர்ல இருந்து பேசியிருக்காங்க ஒருத்தவங்க. சரி, என்ன டவுட்டுங்கிறத டாக்டர் கிட்ட கேளுங்க. டாக்டர் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லுங்க சார். சார், நான் ஒரு 2 இயர்ஸாவே கைப்பழக்கம் இருந்துட்டு இருக்கேன் சார். உங்களுக்கு என்ன ஏஜ், என்ன வயசாகுது இப்ப? எனக்கு இப்ப 23 சார். 23, 2 இயர்ஸா கைப்பழக்கம். ஆமா சார். அதுக்கு முன்னாடி எல்லாம் இல்ல சார், ஒரு இப்ப 2 இயர்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. சரி. அதுக்கு முன்னாடியும் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி காத்து அடிச்சிட்டு இருந்திருக்கு. ஆமா சார். சரி. அதனால ஃபியூச்சர்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? அதாவது எத்தனை நாளைக்கு ஒரு முறை இந்த பழக்கத்தை வச்சிருக்கீங்க? நான் 2 டேஸ்க்கு ஒன்ஸ். 2 டேஸ்க்கு ஒன்ஸ். எதுங்க இந்த கால் சென்டர் வேலைன்னு ஒண்ணு சொன்னீங்களே, அது இதுவாங்க? இல்லப்பா, என்னன்னா அதாவது மெயின் இது என்னன்னா, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல நீங்க மேரேஜ் பண்ணிக்கணும். 23 வயசுக்கு இல்ல சொல்றேன். இதே நீடிச்சதுன்னு வச்சுங்க, 28, 30, 32, 34, 35ன்னு போயிட்டே இருந்ததுன்னு வச்சுங்க, ரொம்ப பாதிப்பு. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கீங்க, 23 ஏஜ் ஆகுது. இந்த சூழ்நிலையில இன்னும் ஒரு 2 or 3 இயர்ஸ்ல மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லது. இப்போ வந்து ஆக்சுவலா நான் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிட்டேன் சார். சரி, சரி. அதோட அதுக்கு மேல இந்த பழக்கத்தை வந்து முடிஞ்ச வரை பெரிய பாவமா நினைக்காதீங்க முதல்ல. அதே சமயத்துல கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன்ஸ் பண்ணுங்க. அதாவது 2 நாளைக்கு ஆமா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. என்னைக்காவது ஒரு நாள் சமாளிக்க முடியாத பட்சத்துக்கு மட்டும் அதுல கை வைங்க. மற்ற நேரத்துல
கொஞ்சம் பாதுகாத்துங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு இது ரொம்ப பாதிப்பை உருவாக்குது. ஒரு காலத்துல இருந்த உணவு முறைகள் இல்லை இப்போ. கைய வந்து எப்பவுமே வந்து அப்புல வச்சுக்கோங்க, டவுன்ல வைக்காதீங்க. கண்டிப்பா பாதிக்கும். இல்லன்னா மேலயே கட்டி போட்டுருங்க கைய. ஏன்னா ஃபியூச்சர்ல நம்ம வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம நல்லவனா இருக்கணும். அதுக்கு இதெல்லாம் ஒரு கெட்ட வழியே பாதிக்கும். ரெடியூஸ் பண்ணிட்டேன், இன்னும் டோட்டலா நான் நல்லா ரெடியூஸ் பண்ணிட்டேன்னா இதனால ஒன்றும் ப்ராப்ளம் இருக்கு இல்ல, இனிமேல் பட்டு நீங்க கொஞ்சம் ரிலீஃப் பண்ணிக்கங்க. அதுக்காக முற்றும் துறந்த முனிவரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப கட்டுப்பாடுங்கிறத விட ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை, 15 நாளைக்கு ஒரு முறை அப்படி தவிர்க்க முயற்சி பண்ணுங்க. மந்த்லி ஒன்ஸ் கூட வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. முடிஞ்சா கொஞ்சம் ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை கண்டிப்பா பாதிக்கும். சரி டாக்டர், இப்போ வந்து பாத்தீங்கன்னா உணவு முறைகளும் வந்து நமக்கு ஏத்த மாதிரி இல்ல, மாறிட்டே வருது அப்படிங்கிறோம். சோ அது நம்ம தொடர்ந்து வந்து இந்த டாபிக் பத்தி பேசிக்கிட்டே இருப்போம். காலர் ரெடியா இருக்காங்க, லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. பேர் சிவா பேசுறேன். என்ன சொல்லுங்க சிவா, லிங்கம்லாம் எப்படி இருக்கு? சிவலிங்கம் இல்ல, சிவாதான். ஓ சிவலிங்கம் கிடையாது, நீங்க சிவாதான். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நலமா இருக்கு. தெரியுது. ஓ அப்படியா? சரி, எங்க இருந்து பேசுறீங்க? நான் இங்கதான் சென்னை. சென்னையில இருந்து பேசுறீங்களா? சரி சரி, சொல்லுங்க. ஏதோ ரொம்ப அழகா பேசிக்கிட்டே இருக்கீங்க, ஏதோ சும்மா ஒரு கவிதை ஒன்று தட்டி விடுங்க பாப்போம். கவிதையா? இல்லங்க. அதுக்கு ஏங்க இவ்வளவு வெக்கப்படுறீங்க? தனியா சொல்லலாம், கவிதை திடீர்னு கேட்டா சொல்ல முடியும். அப்ப நீங்க தனியா இல்ல, யார் கூடவோ இருக்கீங்க? இல்ல இல்ல, அப்பெல்லாம் இல்ல. ஏங்க நீங்க வேற ஒண்ணு பொண்ணுங்க அப்படிதானே? பொண்ணுங்க ஒட்டுமொத்த பொண்ணு இல்ல இல்ல, ஒட்டுமொத்த பொண்ணுங்க இல்ல, பொண்ணுங்க கிளவரா இருப்பீங்க, பட் நாட் ஷியோர். ஓ, இப்படி சொல்லி வந்து டாக்கிள் பண்றீங்களா? நோ நோ சிவா. எனக்கு வயசு வந்து 21 தான் ஆகுது. ஓகே. எனக்கு எப்படி என்னோட ப்ரோ வந்து ரொம்ப சின்னதா இருக்காரு, ஒரு சைடா போறாரு அவரு. புரியுதா? புரியுது புரியுது புரியுது. எப்படி பொடுங்க மாதிரி கட்டி தொங்க விட்டுருவோமா கல்ல வச்சு? ஒரு ஆயில் வாங்கிட்டாங்க மேம், எனக்கு வேணும். ஆயிலா? எதுக்கு? டெய்லி மசாஜுக்கா? டெய்லி மசாஜுக்கா? கரெக்ட் தான், கரெக்ட் தான். சரி, மசாஜ் பண்றதுக்கு ஆள் இருக்கா? அதுதானே எப்படி சிவா வந்து ஆள் இல்லாம? சீரியஸா நான் சொல்லிட்டேன், சீரியஸா லைஃப்ல நிஜமா சொல்றேன். இது வரைக்கும் நான் ஃப்ரெண்ட்ஸ் பீஸ் தான் யாரையும் தொட்டல, மேல தான். ஓகேவா? ஏன்னா இது வரைக்கும் ஒண்ணுமே பண்ணதில்லை. அப்படிப்பட்ட ஆளா? அப்ப கொஞ்சம் டாக்டர் கொஞ்சம் உஷாரா இருக்கு. வரவங்க பொண்ணு ஏதாச்சும் இந்த படம் இருக்குல்ல, கல்யாண சமையல் சாதம் படத்துல அவனுக்கு அந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடும் அவனுக்கு. நீங்க அதை படம் பாத்துக்கீங்களா? சரி, நீங்க டாக்டர் கிட்ட வந்து உங்களுடைய அறிவுரையை கேட்டுக்கோங்க. டாக்டர் சார் கொஞ்சம் பார்த்து பத்திரம். பார்த்துதான் பேசணும். ஹாய் டாக்டர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் டாக்டர், நல்லா இருக்கேன். சொல்லுங்க, உங்க டவுட்ட சொல்லுங்க. ப்ரோ தான் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காரு. அது எப்படி சொல்றது டாக்டர்? ப்ரோ வந்து அப்படியே ஒரு சைடா போயிட்டு இருக்காரு, லெஃப்ட் சைடு வாங்குறாரா? அது வந்து ரேர், எல்லாருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு அதே மாதிரி இருக்கும். அதனால பெரிய பாதிப்பு ஒண்ணும் கிடையாது. தாம்பத்திய வாழ்க்கைக்கு அது இன்ட்ரோஸ் பண்றதுக்கு அது வந்து பாதிப்பா இருக்காது. ஒண்ணும் பயப்பட வேண்டாம். இல்ல டாக்டர், என்னன்னா ஒரு வாழைப்பழம் ஷேப்ல இருக்கு, எனக்கு அப்படியே லைட்டா லிஃப்ட்ல போகுது. இல்ல, வாழைப்பழ சைஸ்ல இருந்தாலும் சரி, வாழைக்காய் சைஸ்ல இருந்தாலும் சரி, ஆனா அதை பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது பாதிப்பு கிடையாது, அதனால பாதிக்காது. உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை பாதிக்காது, கண்டிப்பா பாதிக்காது. வாழைப்பழ தோல் உறிஞ்சிருக்கா இல்ல உரியாம இருக்கா? இல்ல இல்ல, அதெல்லாம் சூப்பரா இருக்கு, அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, நல்லாதான் இருக்கு. டாக்டர் எனக்கு அந்த ஒரு ஆயில் இருந்தா தாங்க டாக்டர், சீரியஸா. ஆயில் வந்து நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய பாலியல் மருத்துவர் அணுகி, என்ன செக்ஸாலஜி டாக்டர்கிட்ட போய் அவங்கள்ட்ட இத சம்பந்தமா சொல்லி அவங்க ஆயில் கொடுப்பாங்க. வந்து ஆண்கள்னா ரொம்ப பிடிக்குது மசாஜ் பண்றதுக்கு, அதனால வந்து ஒரு செக்ஸாலஜி டாக்டர் கிட்ட போய் காமிச்சீங்கன்னா அது என்ன அதுக்கு என்ன தேவையோ அது உண்மையிலேயே குறையா இல்ல உங்களுக்கு மன ரீதியான பாதிப்பா அப்படிங்கறத அவங்க சரி பண்ணிப்பாங்க. ரொம்ப நன்றி சிவா கால் பண்ணதுக்கு. வாழைப்பழத்தை மறக்க முடியல என்னால. இல்ல, வாழைப்பழம் அப்படித்தானே இருக்கும், ஸ்ட்ரைட்டா இருக்கு. அதுல எந்த வாழைப்பழம் மேக்சிமம் இதா இருக்காது. அப்படி அதை சொல்றாரு. அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை.
அதுல இன்னொன்னு அவருக்கு சரியான வீரியம் இருந்ததுன்னா அது மாறிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. Okay. நிறைய எண்கள் இன்னைக்கு அதாவது இருக்கக்கூடிய 90 ல, இளைஞர்களுக்கு 60 ல இருக்கு இப்ப. ஆமா ஆமா ஆமா. ஆமா, அந்த சரி, ஏஜ்ல இப்படி வரக்கூடிய வாழைப்பழத்தை போய் சொல்லிட்டீங்களே. ஆல்ரெடி நான் வாழைப்பழம் சாப்பிடுறது ரொம்ப அதிகம். இல்ல வாழைப்பழத்தை பார்த்தா நான் எப்படி பார்க்கும் போதெல்லாம் அந்த சாப்பிடுவேன்? சிவா ஞாபகம் வருமோ? ஐயோ பயங்கரம். சொல்லுங்க. சரி டாக்டர், நம்ம வந்து ஜோக்ஸ் அப்பார்ட் நம்ம டாபிக் வந்துடலாம். டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உணவு முறைகளை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். சோ அந்த உணவு முறைகளை பத்தி சொல்லுங்க கொஞ்சம். முடிஞ்ச வரை முடியவே முடியாது டாக்டர், இந்த டாபிக் இப்போதைக்கு பேச முடியாது. காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அது சரி. பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம். குழந்தைங்களெல்லாம் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க கேள்விகளை கேட்கணுங்க. அடல்ட்ஸ் ஒன்லி ப்ரோக்ராம். ஹலோ, வணக்கம், உங்களுடைய பெயர் சொல்லுங்க. என் பேர் ஜி பாபுங்க, திருவண்ணாமலை இருந்து பேசுறேன். ஓகே, திருவண்ணாமலையில இருந்து பேசுறீங்க, சொல்லுங்க. அதான் மேடம், இப்ப ஒரு டைம் 2 டைம் செக்ஸ் வச்சுக்கிட்டீங்களா? சரி, ஹலோ, நீங்க உங்களுடைய டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு பேசுனீங்கன்னா கொஞ்சம் தெளிவா கேட்கும். ஓகே மேடம், கன்ஃபர்ம் மேடம். ஜோதி ஜோதி எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு மேடம். பவுண்டரிலாம் கிரிவலம் நல்லா போயிட்டு இருக்கு. ஓ சரி சரி சரிங்க. நான் உங்க ஜோதியை கேக்குறேன். எங்க ஜோதி வந்து கொஞ்சம் மந்தமா தான் மேடம் போகுது. உங்க ஜோதிய சொல்றீங்களா இல்ல உங்க பக்கத்து வீட்டுல குடுத்துன்னு இருக்காங்களே அந்த ஜோதிய சொல்றீங்களா? இல்லைங்க மேடம், எங்க ஜோதி தான் சொல்லிருக்கேன். சரி சரி சரி. உங்க ஜோதிக்கு வந்து நிச்சயமா எண்ணெய் ஊத்துறது போல டாக்டர் ஏதாவது ஒரு பதில் சொல்லுவாரு. நீங்க வந்து கேளுங்க டாக்டர் கிட்ட உங்களுடைய கேள்விய. தாராளமா பேசலாம். யார் வேணாலும் பேசுங்க. பேர் என்ன சொன்னாரு அவரு? அவர் வந்து பேர் என்ன சொன்னீங்க? பேர் மறுபடியும் சொல்லிடுங்க. ஜி பாபு சார். பாபு. நம்ம friend சொல்லுங்க பாபு. சொல்லுங்க பாபு. திரும்ப வந்து பேசுறேன். சொல்லுங்க. அதான் வந்து பாருங்க, செக்ஸ்ல ஒரு டைம் ஈடுபட்டு 2வது டைம் ஈடுபட்டா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார். சரி, உங்களுக்கு என்ன வயசாகுது இப்போ? எனக்கு 30 ஆகுது சார். 30. திருமணமாகி எத்தனை வருஷம் ஆகுது? 5 வருஷம் ஆகுது சார். 5 வருஷம் ஆகுது. இது எப்பத்துலேருந்து இதே மாதிரி 2 பயணம் 2 பயணம் 3 பயணம்னு வச்சிருக்கீங்க? இன்டர்கோர்ஸ் இப்போ வச்சுக்கிறீங்க. வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 2 பொண்ணு இருக்கு சார். சரி. அதுக்கடுத்து ஆமா, நீங்க பேசுறதுக்கே இவ்ளோ கேப் விட்டு பேசுறீங்களே, அப்ப எதுக்கு நீங்க அங்கேயும் வந்து இவ்ளோ கேப் விட்டீங்கன்னா எப்படிங்க ஆகும்? மூடு மாறும்ல. இல்ல மேடம், என்னுடைய எஃபெக்ட் அப்படிதான். உங்களுடைய எஃபெக்டே அதாவது இதுக்கே கேப் போடுறாருல, அதுக்கு அதே மாதிரி கேப் போடணுன்றாரு. ஆமா, என்னோட அட்வைஸ் என்னன்னா, உங்களுக்கு ஒரு முறை இன்டர்கோர்ஸ் பண்ணாலே மனைவியை நல்லபடியா திருப்திப்படுத்துற மாதிரி பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, அடுத்த பயணம் உங்களுக்கு தேவையில்லை. ஆமா, ஒரு பயணம் 2 பயணங்கிறதெல்லாம் அந்த திருமணமான புதுசுல இருக்கணும். அதாவது வந்து ஃபர்ஸ்ட் பால்லே 6 அடிக்கணும். ஆமா, அப்புறம் கொஞ்ச நாள் போக 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 பசங்கள்லாம் வச்சுக்கும் போது வாரத்துக்கு 2 முறை 3 முறை 4 முறை இப்படி வச்சுக்கணுமே தவிர ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறைன்றதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணுங்க. ஆமா, அது இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு கண்டிப்பா இந்த டிஸ்டன்ஸ் வேணும். சொல்லுங்க. அவ்வளவுதான். அவர் வந்து பேசும்போதே அவ்வளவு கேப் விட்டு பேசினாரு. ஏதோ பேசணும்னு வந்தாரு, சுத்தமா லைனும் கட்டாச்சு, அவரோட லைனும் கட்டாச்சு. சரி டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு காலர் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. மேடம் மோகன். மேடம் மோகன். மோகன் எப்படி இருக்கீங்க மோகன்? நல்லா இருக்கு மேடம். ஏன் மோகன் என்ன மிரட்டுறீங்க? ஐயோ, மிரட்டு மேடம். வாய்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப கம்பீரமா இருக்கு. அப்படிங்களா? எப்படி நீங்களும் கம்பீரமா இருக்கீங்களா இல்ல ஓண்டு போயிருக்கீங்களா? ரெண்டுமே கரெக்ட். என்ன சொன்னீங்க? ரெண்டுமே கரெக்ட் மேடம். ஓகே ஓகே ஃபைன். சொல்லுங்க, உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க டாக்டர் கிட்ட. சார் கிட்ட தாராளமா சொல்லுங்க சார். டாக்டர் பேசுங்க. சொல்லுங்க சார். சார், எனக்கு அதாவது நைட்ல வந்துட்டு வெளியே இருக்கு சார், என்னையே அறியாம வெளியே. அது எதனால? என்ன வயசாகுது உங்களுக்கு? 24 சார். 24. சரி, 24 வயசாகுது. தூக்கத்துல சக்தி வெளியேறுது அப்படியா? ஆமா சார். எத்தனை நாளைக்கு ஒரு முறை வெளியேறுது? இது வந்து மந்த்லி 2 days யார நினைச்சிட்டே படிக்கிறீங்க? மந்த்லி 2 days போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம். முடிஞ்ச வரை நீங்க அதை தவிர்க்க முடியும் உங்களால. எப்படின்னா, படுக்கும்போது இந்த சிந்தனையிலேருந்து உங்களை கொஞ்சம் மாத்திக்குங்க.
செக்ஸுவல் உணர்வோட படுத்தீங்கன்னா அதே சிந்தனையில இருக்கிறதுனால அந்த ட்ரபிள் உங்களுக்கு இருக்கும். ஆமா, சில பேருக்கு இருக்கிறதுனா வாரத்துக்கு ஒரு முறை 2 முறை எல்லாம் ஏற்படும். என்ன மோகன், நீங்க வந்து தனியா ரூம்ல தங்கி இருக்கீங்களா இல்ல வீட்ல இருக்கீங்களா? வீட்டுல தான் மேடம். வீட்ல தான் இருக்கீங்களா? தலகாணிக்கு அடியில வந்து யாருடைய படம் ஒளிஞ்சிருக்கு, இல்ல வந்து பெட்ஷீட்ல யாருடைய படம்? அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் யாருமே இல்லையா? கனவு கண்ணின்னு யாரும் இல்லையா? அந்த மாதிரிலாம் இருக்கு. ஓகே ஓகே, அப்படி நினைக்காமலே வந்து நனைஞ்சு போகுது. ஓகே ஓகே. என்னைக்காவது ஒரு நாள்னா பாதிப்பு இருக்காது, பயப்பட வேண்டாம். அதெல்லாம் உங்களுக்கு திருமண தடையை ஏற்படுத்தாது, அந்த சந்தோஷத்தை பாதிக்காது. ஆமா, மற்றபடி அடிக்கடி ஏற்படாத பாத்துங்க. அதாவது உஷ்ணமான உணவு முறைகளை நீங்க எடுத்துக்காதீங்க மேக்சிமம். இப்போ கை பழகிறதுக்கும் ஒரு டைம் தூண்டுற மாதிரி ஆகுது, அது கண்ட்ரோல் பண்ண முடியல. அது இந்த வயசுல இதெல்லாம் எல்லாருக்குமே இயற்கை. அது தவறுன்னா ஓவரா இருக்க கூடாது, எதுக்குமே லிமிட் இருக்கு. எல்லையோட போனா தொல்லை இல்லை, எதுவுமே எல்லையை மீறினா தொல்லை தான். புரியுதுங்களா? அதனால நீங்க என்ன செய்றீங்க, முடிஞ்ச வரை ஆமா இல்லாம போயிடும். நாளைக்கு நமக்கு ஃபியூச்சர் நிறைய இருக்கு, நமக்கு இன்னொரு மனைவி வருவாங்க, அவங்கள திருப்திப்படுத்தக்கூடிய கடமைகள் நமக்கு நிறைய இருக்கு. அப்படிங்கும்போது அதுக்கு நம்ம தயாரா இப்பவே ப்ரிப்பேர் ஆனாதான் சரியாகும். அதாவது மோகனுக்கு கடமை இருக்கு. ஆமா, மோகனுக்கு கடமை கண்டிப்பா இருக்கு. இல்ல 24 வயசுல இதை சில பேர் என்ன செய்வாங்கன்னா, எனக்கு தூக்கத்துல டெய்லி ஆகுது, வாரத்துல 4 முறை 5 முறை ஆகுதுன்றவங்க எல்லாம் இருக்காங்க. காரணம் என்னன்னா, அதே மைண்ட் அதே சிந்தனையிலே படுத்து கிடக்கிறது, அதனால ஏற்படும். அதுக்கு மேல நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு முறைகள் வந்து அதுக்கு தொல்லை பண்ணும். இதெல்லாம் மாத்திக்கணும். ரொம்ப ரொம்ப நன்றி மோகன், கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. சரி டாக்டர், நம்ம வந்து பேசிட்டு இருந்த டாபிக் மறுபடியும் பேசலாம். அந்த உணவு பழக்கங்கள் அப்படிங்கிற முறையில இப்ப இருக்கிற காலகட்டத்துல என்ன மாதிரியான உணவு பழக்கங்கள் வந்து கடைபிடிக்கணும்னு நீங்க சொல்லுவீங்க? முடிஞ்ச வரை இயற்கையான உணவு, அதாவது வெஜிடபிள் நான் வெஜிடபிள் இருக்கு, அதுல வெஜிடபிள் உணவு எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். காய்கறி, கீரை, பழங்கள், அதை ஃபாலோ பண்ணி எவ்வளவு வேணாலும் நம்ம போயிட்டே இருக்கலாம். அது நமக்கு முழுக்க சப்போர்ட்டா இருக்கும். நான்வெஜ் உணவுகளை முடிஞ்ச வரை என்னைக்காவது ஆசைக்கு எடுத்துக்கணுமே தவிர அதே ரெகுலர் பண்ணக்கூடாது. சின்ன வயசுல அதை மேக்சிமம் தவிர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா அதே சமயத்துல அடிக்கடி அந்த உணவுகளுக்கு இது பண்ணக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு 4 நாள் தொடர்ந்து காய்கறி எடுத்துக்கிட்டே வரலாம். நம்ம தொடர்ந்து பேசுவோம் டாக்டர். காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேர் கார்த்திக் மேடம். கார்த்திக். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நலமா இருக்கேன். எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. காசி. திண்டுக்கல். எங்க இருந்து? திண்டுக்கல். திண்டுக்கல்ல இருந்து பேசுறீங்களா? என்ன, எப்படி கல்லு மாதிரி கன்னு இருக்கா, இல்ல கன்னு சுட்டு ஏதாவது வெடிச்சு போச்சா? டாக்டர் கிட்ட டைரக்டா வாங்க பேசுவோம். ஓகே ஓகே. காசியா, பேர் என்ன? காசியா? கார்த்திக். சொல்லுங்க டாக்டர். வணக்கம் டாக்டர். வணக்கம் சொல்லுங்க டாக்டர். அடிக்கடி விந்து வெளியாகுது டாக்டர். புரியல? அடிக்கடி விந்து வெளியாகுது நைட் டைம்ல. சரி, எங்க நீங்க அடிச்சா விந்து வெளிய தாங்க வரும். இல்ல, நான் என்ன கேக்குறேன், அதான் வெளியாகுதா இல்ல நீங்க வெளியேத்துறீங்களா? இல்ல சார், ஆட்டோமேட்டிக்கா. ஆட்டோமேட்டிக்கா. தூக்கத்துலயா? ஆமா டாக்டர். தூக்கத்துல. எத்தனை நாளைக்கு ஒரு முறை? வாரத்துக்கு ஒரு 2 தடவை. 2 தடவை. என்ன வயசாகுது உங்களுக்கு? 21 டாக்டர். 21. 21னா இது மாதிரி முதல்ல உங்க சிந்தனையை மாத்துங்க, இதே சிந்தனையில இருக்காதீங்க. ஓகே டாக்டர். சொல்லுங்க. அதிகமா அந்த மாதிரி யூஸ் பண்ணா பின்னாடி ப்ராப்ளம் வரும். கண்டிப்பா பாதிக்கும். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு உணவு முறைகள்ல போசாக்கு குறைபாடு வெளியேறல. கார்த்தி வந்து அடிக்கடி வெளியேத்துறாரு. அவரா வெளியேத்துறாரு. தானா வெளியாகலைன்னா கூட இவர் வலுக்கட்டாயமா வெளியேற்றிடுவார். ஆமா, வெள்ளையனே வெளியேறு அப்படிங்கிறது இதுதானோ? இல்ல, அது பாதிக்கும். கண்டிப்பா பாதிக்கும். லிமிட்டா கொண்டு வாங்க, கொஞ்சம் மாத்தி கொண்டு வாங்க. உங்களால முடியும், மனசு வச்சா முடியும். எப்ப இது பாதிப்புங்கிறது உங்களுக்கு தெரியுதோ, ஆமா, அப்பவே உங்களுக்கு வந்து இதை மாத்திக்க முடியும். கண்டிப்பா. ப்ராப்ளம் என்னன்னா, நமக்கு உடம்பு ஹெல்த்தி பாதிக்கும். நாளைக்கு உங்களுக்கு மேரேஜ் ஆகணும், மேரேஜ் ஆகி மனைவியை திருப்திப்படுத்தணும். என்ன 25, 30, 35ஓட முடிஞ்சிடாது, அதுக்கு மேலேயும் போகணும். 40, 45, 50ன்னு தாண்டி போகணும்.
அப்படிங்கும்போது உங்களுக்கு எனர்ஜி வேணும். இப்பவே எல்லாத்தையும் காலி பண்ணி முடிச்சிட்டீங்கன்னு வச்சுங்க, காலி பரிசை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது? குழந்தை பாக்கியத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா முடிஞ்ச வரை விந்து சக்தியை எந்த அளவுக்கு நம்மளால விரயம் நாம காப்பாத்துறோமோ அந்த அளவுக்கு எல்லா பாக்கியமும் கிடைக்கும். 21 வயசுலயே வந்து ஆமா, 21 வயசுலயே காலி பண்ணிட்டீங்கன்னா பாதிக்கத்தான் செய்யும். அப்ப 40 வயசுக்குள்ள எங்க போய் காத்துருப்பீங்க? எங்க போய் இது பண்றது? ஒன்னும் பண்ண முடியாது, வெறும் காத்துதான் வரும், வேற ஒன்னும் வராது. சரி டாக்டர், இந்த உணவு பழக்கங்கள் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம், தொடர்ந்து பேசுவோம் டாக்டர். காலர் வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. காலத்தை பேசுவோம். நிச்சயமா. ஹலோ, வணக்கம். நீங்க பேசுறவங்க தயவு செஞ்சு உங்களுடைய டிவி வால்யூமை குறைச்சிட்டு கம்மி பண்ணிட்டு நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கும் தெளிவா வந்து நாங்க சொல்றது புரியும், நீங்க சொல்றதும் எங்களுக்கு தெளிவா கேட்கும். பாலு குடியாத்தத்துல இருந்து. பாபு, ஓகே. சொல்லுங்க பாபு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வயசு 28 ஆகுது மேடம். வயசு 28 ஆகுது. மேரேஜ் ஆகல இன்னும். மேரேஜ் ஆகல, பொண்ணு தேடிட்டு இருக்கீங்க. ஆமா. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து வரன் தேடுறீங்களா மேடம்? சொல்லுங்க பாபு. லேடிஸ்ல பார்த்தாக்கா உறுப்பு வந்து அப்படியே ரொம்ப இதுவா இருக்கு, டென்ஷன் ஆயிடுச்சு. எதுவா இருக்கு? டென்ஷன் ஆகலைன்னா தான் தப்பு, டென்ஷன் ஆனா தப்பு இல்ல. ஃபுல்லா டென்ஷன் ஆயிடுது, பயங்கரமா இருக்கு. எப்படி 90யா 60யா? 90 தான். ஏதோ நீங்க சொல்றத பார்த்தா 90க்கு மேல போற மாதிரி தானே இருக்கு. எந்த வேலையும் செய்ய முடியல, லேடிஸ் பார்த்தா பின்னாடியே பண்ண சொல்லுது, கண்ட்ரோல் பண்ண முடியல. கை எப்பவுமே வந்து கிளிய வேலை செய்யுது, மேல வேலை செய்யல. உறுப்பு வந்து நல்லா நீளமா நல்லா இருக்கு. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அது என்ன பண்றது டாக்டர் அப்படிங்கறதான் கேக்குறாரு. ஏன் தயங்குறீங்க இந்த விஷயம் எல்லாம் கேக்குறதுக்கு? எல்லாம் நல்ல விஷயம், நல்லா தானே இருக்கு, இதுல என்ன இருக்கு? இல்ல, அவர் என்ன தெரிஞ்சுக்க விரும்புறாருன்னு இன்னும் வரல, அவர் டாபிக்கே வரல. எல்லாம் நல்லா இருக்குன்றாரு. இல்ல சார், சொல்லுங்க. பெண்களோட தொடர்பு கொள்ளணும்னு இருக்கு. நிறைய பெண்களோட தொடர்பு கொள்ளும்போது எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. அதாவது என்னன்னா, அவருக்கு வந்து எப்பவுமே வந்து 90 டிகிரி இருக்கு, பொண்ணுங்களை பார்த்தாவே 90 டிகிரி ஆயிடுது அப்படிங்கறதுதான் ஒரு பிரச்சனை. மேரேஜ் ஆகியும் அவர் வைஃப பார்த்து வருமா வராதங்கிறது சந்தேகமா இருக்கு. இல்ல வைஃப மட்டும் பார்த்தா பரவாயில்ல, மத்த பொண்ணுங்களை பார்த்தாலும் 90 டிகிரி ஆயிடுச்சுன்னா மேரேஜ்க்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? உங்க கேள்வியிலே பதிலும் இருக்கு. ஆமா. சோ என்ன பண்றதுங்கிறது என்ன இது வந்து ஒரு வகையில சந்தோஷப்படக்கூடிய விஷயம். நல்லா இருக்கும், ஆக்டிவா இருக்கும், இந்த உணர்வோட இருக்குங்கிறது சந்தோஷப்படக்கூடிய விஷயம். ஆனா அதே சமயத்துல இது உங்களை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல இந்த மன உளைச்சல், அதாவது மன உளைச்சலுக்கு ஆளாக்கிடும். இதே சிந்தனையில இருக்காதீங்க, மாத்துங்க. ஆமா, நாளைக்கு ஃபியூச்சர் இருக்குல்ல, நமக்கு மேரேஜ் ஆகணும், மனைவியை சந்தோஷப்படுத்தணும், குழந்தை குட்டிங்க பெறணும், என்ன அது நம்ம பாக்கணும்ல. சுக வாழ்வுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆமா, மற்ற இதுல அடிக்கடிக்கு இருக்கிறவங்க தான் வந்து 90 டிகிரின்னு பொண்ணுங்களை பார்த்து போறவங்க தான் பஸ்ல எப்ப பார்த்தாலும் உரசிக்கிட்டே நிக்கிறாளுங்க இல்லையா? பாதிக்கும், கண்டிப்பா பாதிக்கும். அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அது வந்து உங்களுடைய மனசை மாத்திக்கோங்க. மனசை மாத்தலன்னா நிச்சயமா மத்த பொண்ணுங்களால நீங்க வந்து நிறைய அடி வாங்குவீங்கிறது மட்டும் உறுதி. சரி டாக்டர், அடுத்த நேயர் காத்துக்கிட்டே இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க நீங்க? உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் குமாருங்க, நாமக்கல்ல இருந்து பேசுறேன். குமார், நாமக்கல்ல இருந்து பேசுறீங்க. படு ஃபாஸ்டா, படு சூடா இருக்கீங்களே, எப்பவுமே இப்படிதானா? ஆமாங்க, எப்பவுமே அப்படிதாங்க. ஒரு சின்ன டவுட்டுங்க. தாராளமா கேட்கலாங்க. என்ன மேரேஜ் 15 நாள் ஆகுதுங்க. ஓ, அதான் இவ்ளோ சூடுக்கும் காரணமா? இப்பதாங்க புரியுது எனக்கு. அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க, நமக்கு தொடர்ந்து ஒரு 6-7 வருஷமா கைப்பழக்கம் உண்டாச்சுங்க. அதனால இப்ப ஏதாவது ப்ராப்ளம் இருக்குங்களா தாம்பத்திய வாழ்க்கையில? உங்க சூடு தணிஞ்சதா இல்லையா முதல்ல? என்னங்க? உங்க சூடு தணிஞ்சதா இல்லையா? நம்மளதெல்லாம் ஓகேங்க. அப்புறம் என்ன பயம்? அப்புறம் என்ன பிரச்சனை? விந்தணு வந்து கம்மியா வருதுங்க. அதுதான் பிரச்சனையா? என்ன வயசு சொல்றாரு?
அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு நிறைய கைப்பழக்கம் இருந்தது, அதுதான் உங்களுடைய கேள்வி. அதனாலதான் எப்படி ஆச்சோ? ஓகே. இது அதிகரிக்க என்னங்க பண்ணணும்? விந்து அதிகரிக்க என்ன பண்ணணும்னு கேக்குறாரு டாக்டர். திருமணத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இவருக்கு நிறைய கைப்பழக்கம் இருந்திருக்கு, அதனால வேண்டி இப்ப விந்து வந்து கம்மியா இருக்கா, இல்ல வந்து விந்து அதிகரிக்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது எப்படின்னா, மேரேஜ் ஆகி 15 நாள் தான் ஆகுதுங்கிறாரு. 15 நாள்ல இப்ப அவர் என்ன நான் நல்லா இருக்கேன்றாரு. அவர் ஜோடி எப்படி இருக்குங்கிறது அவர் சொல்லல. மனைவியை சந்தோஷப்படுத்துறாரா இல்ல இவர் சந்தோஷத்தை மட்டும் பெற்றுக்கொள்றாராங்கிறது தெரியல. இல்ல அவர் கேக்குற விஷயம் என்னன்னா, அவர் வந்து திருப்தி ஆகுறாரு, அவங்க மனைவி திருப்தி ஆகுறாங்க, ஆனா விந்து வந்து கம்மியா இருக்கு, விந்தணுக்கள் கம்மியா இருக்கு. அது பக்கத்துல உள்ள ஒரு செக்ஸாலஜி டாக்டரை சந்திச்சு இயற்கையான முறையில இத டெவலப் பண்ணி, இந்த சக்திக்கு உள்ள உணவுகளும் டெவலப் பண்ணலாம், இல்ல ஒரு டாக்டரை பார்த்து சரி பண்ணிக்கணும். குறைபாடு இருக்குன்னா, குறைபாடு இல்ல நல்லாவே இருக்கிறேன் அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே ஓகே, நல்லாவே இருக்கு, நான் என்னுடைய மனைவியை திருப்திப்படுத்த முடியுது அப்படின்னா பண்ணிக்கலாம். ஆனா என்னை பொறுத்தவரை என்னுடைய அட்வைஸ் என்னன்னா, இந்த காலத்துல கொஞ்சம் அதாவது போனது ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் போனது போயிட்டு போகுது. இனி வருங்காலம் நம்ம இதுக்காக உள்ள திட உணவுகள் எடுத்துக்கிட்டு ஆரோக்கியமா இருக்கணும், மனைவியை சந்தோஷப்படுத்தணும், ஃபியூச்சர்ல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு எய்ம் வச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே. அது விந்துங்க கொஞ்சமா தாங்க வரும், அது என்னங்க தீர்த்த மாதிரி தான் வரும், கார்ப்பரேஷன் பைப்ல அப்படியே உணவு முறைகளை கொஞ்சம் கவனம் செலுத்தினா சரியா வந்துடும். ஓகே ஓகே. பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, பேரிச்சம்பழம், ஆப்பிள், மாதுளம்பழம், இப்படி உணவு முறைகளை கொஞ்சம் கவனம் செலுத்தினா சரியா வந்துடும். சரி டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசுவோம். தயாரா இருக்காங்க பேசுறதுக்கு. ஹலோ வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. ஷாம். ஹாய் ஷாம், எப்படி இருக்கீங்க? ஃபைன், நல்லா இருக்கு மேம். ஓகே, சொல்லுங்க ஷாம், எங்க இருந்து பேசுறீங்க? நான் நெல்லை, திருநெல்வேலி. ஓ, திருநெல்வேலி. ஓகே, எப்படி அல்வா எல்லாருக்கும் கொடுத்திருக்கீங்களா இல்ல வாங்கிருக்கீங்களா? அல்வா கொடுத்துருக்கேன், மல்லிகைப்பூவும் கொடுத்துருக்கேன். அல்வாவும் கொடுத்திருக்கீங்க, மல்லிகைப்பூவும் கொடுத்திருக்கீங்க. அப்ப மதுரையில யாராவது ஆள் இருக்காங்களா? மதுரை குண்டுமல் ஃபேமஸ், நெல்லை அல்வா தானே ஃபேமஸ். ஆமா, மதுரையில வந்து மல்லி ஃபேமஸ் இல்ல, நீங்க மல்லி கொடுத்திருக்கீங்களே. ஆமாங்க, அங்க இருந்து வாங்கி இங்க கொடுத்துருவாங்க. ஓ, அங்க இருந்து வாங்கி நீங்க வந்து எங்க திருநெல்வேலிக்கு கொடுத்திருக்கீங்க. ஆமா, திருநெல்வேலிக்கு அல்வாங்கிறது இதுதானா? ஆமாமா, சைக்கிள் கேப்ல கடை வெட்டிடுவோம்ல, அது எந்த கடைங்கிறது தானே ரொம்ப முக்கியம். கண்டிப்பா, எக்ஸாக்ட்லி. எந்த கடை அது? பல கடை இருக்கு, எந்த கடை சொல்றது? என்னென்ன? பல கடை இருக்குங்க, எந்த கடைன்னு சொல்றது? ஓ, பல கடை இருக்கா? ஐயோ, கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் உங்ககிட்ட. அப்ப நீங்க அழகி கவிதை மாதிரி தானே இருக்கீங்க. ஓகே, அப்ப ஒரு கவிதை சொல்லுங்க. ஓகே, உங்களே சொல்றீங்களா? சொல்லுங்க, கேப்போம் நீங்க எப்படியா சொல்றீங்கங்கிறது. ஓகே, சொல்றேன். ஓகே, ஸ்டார்ட். ஓகே, சொல்லுங்க. அங்கமெல்லாம் தங்க நகை சங்கமிக்கும் மங்கையவள், செம்பவளமே நீ எல்லாமே மணக்க மெருகு பூசி, இளம் செந்தல் முத்தமிட இதழ் விரித்து பேசுகையில் செந்தமிழும் பணித்திடுமாம் இனிமையான மென்குரல், மெய்மேக்கு மேனியவள் வெளிரெண்டில் விண்மீன் நீந்த விட்டு சின்ன இடை ஆடி வர அன்னடை போட்டு வரும் அன்னவள், ஆம் என்னவள். ஓகேவா? இப்படி கவிதை சொல்லிதான் எல்லாரையும் கவுக்குறீங்க போல நீங்க. இல்லங்க, பாட்டுல கவிதை சொல்லுவேன், டாபிக் தான் சொல்லிடுவேன். ஓ, அப்படியா? சரி சரி, ரொம்ப சந்தோஷம். சரி, என்ன டவுட்ங்கிறது கேளுங்க. டாக்டர் கொடுங்க. தாராளமா டாக்டர் கிட்ட பேசலாம், பேசுங்க. சொல்லுங்க சார். சார், ஒன்னும் என்ன ப்ராப்ளம்னா, இப்போ வந்து எனக்கு 28 ஏஜ் ஆகுது. சரி. ஆல்ரெடி மேரிடு. சரி. இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் என்ஜாய் பண்றோம்ல 45 மினிட்ஸ்க்கு மேல போயிடுது. புரியல. இல்ல, ஒரு 40 நிமிஷம் ஆயிடுது. சரி சரி சரி. அது ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீல். எனி ப்ராப்ளம் சார்? இல்ல, இது சில பேருக்கு கிடைக்கலன்னு ஒவ்வொருத்தங்க அழுகுறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. ஆமா, கிட்ட போகும்போதே ஊத்திடுது அப்படி இப்படின்னு சொல்றவங்க நிறைய பேரு. கட்டி பிடிச்சிட்டு இருக்கும் போதே போயிடுது, மனைவியை திருப்திப்படுத்த முடியல. ஃபுல் டைம் அந்த 40 மினிட்ஸ் ஃபுல் டெம்பர்லாம் எனக்கு நோ ப்ராப்ளம். சரி, இது சந்தோஷப்படக்கூடிய விஷயம் தான். ஓகே, ஆமா, சந்தோஷப்படக்கூடிய விஷயம். இப்ப 28ல இருக்கிறத 38, 48, 58, 68 வரை கடைபிடி கொண்டு போற மாதிரி பாத்துங்க. 22ல மேரிட் சார். ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. உடம்ப நல்லா சேஃபா பாத்துக்கிறதுக்கு இன்னும் திட உணவுகள் எடுத்துங்க, கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. நான் பேட்மிண்டன் ஸ்போர்ட்ஸ் பண்றேன். ஓகே ஓகே ஓகே, நல்லது. பிஞ்சிலேயே பழுத்தாரு, அதனாலதான் வந்து நிறைய பேரை கவர் பண்றாரு. அப்படியே இருக்கட்டும். இல்ல, பழம் பிஞ்சு அப்பதானே பழுக்கும், அப்பதானே காய் வச்சு பூ வச்சு பழம் காய்க்க முடியும். நீங்க நல்லா வந்து அதுல காய் வச்சு பூ வச்சு பொட்டு வச்சு பழம் வச்சு நல்லா கும்பிடுங்க.
சரி தீவிரம் காமிச்சோம். தீபாவளி வேற வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அதான் வந்து பட்டாசு போட்டு கொளுத்தி விட்டுறாதீங்க, அப்பமா எதுக்குமே வேலை செய்யாது. பாராசூட் இருக்குல்ல, அப்புறம் என்ன ப்ராப்ளம்? ஓ பாத்தீங்க, சந்து சந்தா தெரிஞ்சிடாதீங்க, அதுக்கப்புறமா ஒண்ணுத்துக்கும் உதகாது. ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. சரி டாக்டர், நம்ம அடுத்த நேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. வினோத். வினோத், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து. சென்னையில இருந்து தான். ஏன் இப்படி மிரட்டுறீங்க? வாய்ஸ் அப்படி. வாய்ஸ் அப்படியா? யார் வாய்ஸ்? உங்க வாய்ஸா என் வாய்ஸா? உங்க வாய்ஸ். என் வாய்ஸ் மிரட்டுற மாதிரி இருக்கா? நீங்க கேட்டு பாருங்க கொஞ்சம், அப்பாவி பொண்ணு. சரி சொல்லுங்க வினோத், எப்படி போயிட்டு இருக்கு ஒர்க் எல்லாம்? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. அந்த ஒர்க் எப்படி போயிட்டு இருக்கு, இந்த ஒர்க் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லா ஒர்க்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அப்புறம் என்ன, அப்புறம் எதுக்கு, என்ன சந்தேகம்? ஒரு சின்ன சந்தேகம். ஏதோ நிறைய வேலைகள் போயிட்டு இருக்கு போல, அதனாலதான் வந்து சின்ன சந்தேகம் வந்திருக்கு. பெருத்த பாதிப்போ? இல்ல வீக்லி வந்து 3 டைம் 4 டைம் அந்த மாதிரி போகும். டாக்டர், என்ன போகுது? பஸ், லாரி, காரு, ஆட்டோ, ரிக்ஷா, என்ன போகுது? இந்த ப்ரோக்ராமுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் தான் போகுது. ப்ரோக்ராமுக்கு சம்பந்தப்பட்ட நிறைய விஷயம் போகும். உங்களுக்கு என்ன போகுது? 30 வயசு ஆயிடுச்சு, மேரேஜ் ஆகல. ஓகே ஓகே, கை போதா அது போதா அத சொல்லுங்க. ரெண்டுமே போகுது. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. பாத்ரூம்ல வந்து கால் வைக்க முடியாதப்ப. இல்ல அப்படி இல்ல. ஓ, அந்த அளவுக்கு இல்லங்கறதுனாலதான் குறையா வந்து சொல்ல வந்திருக்கீங்களா? இல்ல, சின்ன டவுட். சரி, தாராளமா கேளுங்க. டாக்டர் பேசலாமா? தாராளமா பேசலாம். டாக்டர் நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு, பதில் கொடுக்கவும் தயாரா இருக்காரு. சொல்லுங்க டாக்டர். சொல்லுங்க சொல்லுங்க. சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. வீக்லி வந்து 4 டைம் 3 டைம் போகும். சரி. அது ஒரு 22 அந்த ஏஜ்ல இருந்தே அப்படி ஆயிடுச்சு. சரி. பாதாம், பிஸ்தா அந்த மாதிரி எல்லாம் நிறைய, டேட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நிறைய எடுத்துக்கிறேன். சரி. ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி ஜூஸ். நான்வெஜ் நான் சாப்பிட மாட்டேன். சரி, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி ஒன்றும் இல்ல. இல்ல. நல்ல பிள்ளையா இருக்கீங்க. ஆனா ஏன் இன்னும் திருமணம் ஆகல? யோசிக்க வேண்டிய விஷயம். யோசிக்க வேண்டிய விஷயம் இல்ல, அது அந்த டைம்ல செஞ்சு கொடுக்கறதுக்கு டைம் கரெக்டா செட் ஆகல. சின்ன ப்ராப்ளம். சரி சரி சரி. அதாவது உங்க மனசுல நிறைய கஷ்டங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் வந்து உங்களுக்கு அடிக்கடிக்கு வந்து பாத்தீங்கன்னா அது இதுன்னு வெளியேறுது. ஆமா. அது கிடைக்க வேண்டிய சமயம் டைம்ல கிடைச்சா ஓகே, ஒண்ணும் கிடைக்கல. சரி, இப்ப என்ன கவலைன்னா வந்து உங்களுக்கு அடிக்கடி கை வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கு. அது ஒர்க் ஆகல. இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா வெளியேறது அவரா வெளியே, அது தன்னால வெளியேறதா இவரா வெளியேத்துறாரா? இல்ல, இவராதான் வெளியேத்துறாரு. ஆமா. இத கொஞ்சம் மாத்திங்க பிரதர். ஓகே சார். ஆமா, மாத்திங்க. கொஞ்சம் கவனம். ஏன்னா 30 வயசாச்சு, இன்னும் சீக்கிரத்துல மேரேஜ் பண்ணிடுவீங்க. ஓகே. அதனால இத போனதை நினைச்சு ஃபீல் பண்ண வேண்டாம். நடந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் போயிட்டு போகுது. இனிமே உடம்ப நல்லா கவனிச்சுக்குங்க. உடம்புக்கு ஸ்ட்ரென்த்துக்கு தேவையானது என்ன தேவையோ அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. முடிஞ்சா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு செக்ஸாலஜி மருத்துவரை சந்திச்சு ஆரோக்கியத்துக்கு என்ன தேவையோ பண்ணிக்கிட்டு மேரேஜ் பண்ணிக்கங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் சின்ன வயசுல நிறைய தவறுகளை பண்ணிட்டு மேரேஜில் என்ட்ரி ஆகும்போதே டவுட்டோட என்ட்ரி ஆகுறாங்க. அதே அவங்களுக்கு அகேன்ஸ்டாக செயல்படுது, என்ன பயத்தோட போகும்போது. அதனால ஒரு செக்ஸாலஜி மருத்துவரை ஃபாலோ பண்ணிக்கங்க. இல்லை முடிஞ்ச வரை திட உணவுகள் நீங்க சொன்ன மாதிரி அதே ஃபாலோ பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. முடிஞ்ச வரை அந்த கேப் விடுங்க.
ஓகே ஓகே 10 days once 15 days once ஃபாலோ பண்ணுங்க சரியா வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கிற மனக்கவலைய தயவு செஞ்சு விட்டுருங்க. உங்களுக்கு சீக்கிரமாவே வந்து நல்ல பொண்ணா அமைஞ்சு நல்லபடியா திருமணம் அமையும். உங்களுடைய கவலைகள் எல்லாம் போக்க வந்து நைட் உங்களை ரொம்ப குதூகலமா சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு பொண்ணு நிச்சயமா வருவாங்க. டோன்ட் வரி, பி ஹாப்பி. சரி, நம்ம வந்து ரொம்ப தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் வந்து கேப் எடுத்துக்கிட்டு திரும்ப வந்து வெயிட் பண்ணுவோம். ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு அவர் ஷோ. இது அந்தரங்கம். நம்ம வந்து பாலியல் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து பேசுவோம். உணவு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு மேஜர் ப்ராப்ளம் இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு வந்து இருக்கிற இளைஞர்கள் கிட்ட செக்ஸுக்குண்டான ஆர்வ கோளாறு, அதுக்கப்புறம் வந்து விந்து சீக்கிரமா வெளியேறுதல், இதெல்லாம் வந்து இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து டாக்டர் சொல்லிட்டே இருந்தாரு. ஸோ டாக்டர், இதை தவிர்த்து வந்து வேற என்னெல்லாம் வந்து இப்ப இருக்கிற இளைஞர்கள் கடைபிடிக்கணும் அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பேசுவோம். நேயர் ஒருத்தர் காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. என்னோட பேர் வந்து சோழன். சோழர். சோழன். ஓகே, ரொம்ப அழகான பேருங்க இது. என்னோட ஊர் வந்து காஞ்சிபுரம். ஓ, காஞ்சிபுரம். ஓகே. எத்தனை பேருக்குலாம் வந்து சொல்லுங்க. என்னுடைய ப்ராப்ளம் எல்லாம் என்னோட 22 வயசுல வந்து நான் வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டேன். ஓகே, அப்போ இப்போ உங்களுடைய வயது என்ன? 25. 22ல மேரேஜ் பண்ணீங்க. ஆமா மேடம். அப்புறம் 1 இயர்ல நாங்க வந்து சரியா அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல சொல்லிட்டு நாங்க வந்து பிரிஞ்சிட்டோம். ஓகே. அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் வந்து நமக்கு அந்த ஸ்ரீல நான் வந்து ஃபுல்லா ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங் அப்படின்னு இருந்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போ ஜஸ்ட் ஒரு 1 மந்த் முன்னாடி புதுசா லவ் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு அடடா, செகண்ட் இன்னிங்ஸ். எதிர்ப்புறமா ஒரு 2 days முன்னாடி ஒரு தப்பு இது வந்துருச்சு. ஓகே. பட் அப்ப என்ன ஆகி போச்சுன்னா, இப்ப இருந்து ஒரு இதுவுமே இல்லை, ரெடி ஆகல. எதுவுமே ஆகலையா? எதுவுமே ஆச்சு, ரொம்ப லேட். என்னங்க சொல்றீங்க? மழை பெஞ்சுதா, இடி இடிச்சுதா, இல்ல வந்து எதுவுமே நடக்கலையா? எல்லாமே நடந்தது, பட் ரொம்ப லேட் ஆச்சு. ரொம்ப லேட் ஆச்சு. ஓகே, அது நல்ல விஷயம் தானேங்க. ஏன் அதுக்கு போய் கவலைப்படுறீங்க? அது நல்ல விஷயம் தான். அதனால ரொம்ப ஒரு பயம் ஆகி போச்சு எனக்கு. ஓ, மாட்டிப்பீங்கண்ணா? மாட்டிப்பீங்கன்ற பையன் இல்ல, அதிகமான அந்த உணர்ச்சிகள் அதிகமா இல்ல. ஓகே ஓகே ஓகே. அதாவது நீங்க வந்து திருப்தி படுத்தல அவங்கள அப்படிங்கிறீங்களா? ஆமா. ஓகே ஓகே ஓகே. ரொம்ப நேரம் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருந்தது. அப்படி இருந்தது. மேபி நீங்க எனக்கு தெரிஞ்ச வரை பாக்கணும்னா வந்து மேபி நீங்க வந்து யாருக்கும் தெரியாம தனிமையில மீட் பண்ணிருக்கீங்க. அந்த பதட்டம் வந்து அவங்களுக்கு இருந்திருக்கலாம். ரொம்ப நேரம் ஆகுதே அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருந்திருக்கலாம். அதனால வந்து அவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணிருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. இல்ல, அப்படியும் கிடையாது. அவங்களுக்கும் நமக்கே டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. ஏன்னா நாங்க வந்து 3 மாசம் ஒரே இடத்துல இருந்தோம். இவனால தப்பு நடக்கல. 10 நேரத்துக்கு முன்னாடி நடந்தது. ஓகே ஓகே, சரி. ஒரு நாங்க 2 பேரும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்லியா தான் இருந்தோம். பட் ஒரு நீ இப்படி இருக்கே அப்படி இருக்கு ஒரு டீடைல்ஸ் போய் நாங்க மட்டும் பேசணும். ஓகே ஓகே ஓகே. பேசும்போதே இப்படி நடந்து போச்சு. எதிர்பாராம வந்து மழை பெஞ்சிருச்சோ? எதிர்பாராம மழை பெஞ்சிருச்சு. சரி, மேரேஜ் பண்ணிக்கலாம் போது பண்ணிக்கலாம். நமக்கு எனக்கு பாத்தீங்கன்னா அம்மா அப்பா கிடையாது, எல்லாமே நான் தான். அப்ப மேரேஜ் பண்ணிக்கிற ஐடியால தான் இதெல்லாம் பண்ணீங்களா வந்து, இல்ல ஜஸ்ட் பழகி பாப்போம் அப்படிங்கறத பண்ணீங்களா? அப்படிப்பட்ட கெட்ட பையன் நான் கிடையாதுங்க. அப்படிப்பட்ட நல்ல பையன் ஒத்துக்கிறேங்க. சரி சரி. நான் என்னோட வயசை பிரிஞ்சும் நான் இன்னைக்கு எந்த பொருள் போனது கிடையாது. சரி சரி சரிங்க சரிங்க, நான் நம்புறேங்க உங்களை. நீங்க ரொம்ப ரொம்ப நல்ல பையன் தாங்க. டாக்டர், இவருக்கான தீர்வை சொல்லுங்க டாக்டர். ஃபர்ஸ்ட் இவர் 22 வயசுல மேரேஜ் பண்ணது அரியா பருவம். அவர் டேலண்ட் தெரியல, ஒண்ணும் தெரியல, அதோட அது கட் ஆயிடுச்சு. அப்படிதானே? ஒண்ணு. அப்படி இல்ல சார், அப்பயாவது ஒரு நாளைக்கு ஒரு 3 வாட்டி 4 வாட்டி நாங்க வந்து உடலுறவு கொண்டோம். சரி. பட் இப்ப அந்த அளவுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்ல, அந்த அளவுக்கு செய்யணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரல. அதாவது இவர் ஒரு கருத்து சொன்னாரு, லேட் ஆகுதுன்னா அது தாம்பத்திய சாட்டிஸ்பேக்ஷன் லேட் ஆகல, அதுக்கு தயாராகிறதே லேட் ஆகுது.
இல்ல அவர் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா வந்து உச்சகட்டம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா லேட் ஆகுது உச்சகட்டத்தை அடையறதுக்கு. அப்படி சொல்லல அவரு. கேளுங்க. அப்படிதானேங்க? அந்த ஃபீலே வரல. அந்த ஃபீலே வரல. அந்த எழுச்சியே இல்ல. விரைப்புத்தன்மை இருந்தாலும் அவர் கிட்ட போறதுக்கு முன்னாடியே இங்க இவர் முழிச்சுக்கிட்டு இருக்காரு, அங்க தூங்கிடுது. கால் கையெல்லாம் நடுங்குது. ஒரு ஆர்வம் மட்டும் இருந்ததே தவிர்த்து வந்து அந்த ஃபீல் இல்ல அப்படிங்கறதுதான் இவருடைய கருத்து. இவர் ஃபீல் பண்ண ஒரு விஷயம். இன்னும் மேரேஜ் ஆகல அவங்களோட, அப்படிதானே? இல்ல இன்னும் மேரேஜ் ஆகல. மேரேஜ் ஆகாதவங்களோட இது மாதிரி தொடர்பு வச்சுக்கும் போது ஜெனரலா இது ஏற்படுறது இயற்கை. ஆமா, எப்போதுமே எல்லாருக்குமே இது வந்து இயற்கை. நீங்க மேரேஜ் பண்ணிக்கங்க, சரியா வந்துடும். இதே நிலைமை நீடிக்காது. மேரேஜ் பண்ணிக்கங்க, சரியா வந்துடும். ஓகே, வாய் வீரம் தான் இவருக்கு. அப்போ இல்ல சரியா வந்துடும். சரி டாக்டர், அடுத்த நேயர் காத்துட்டு இருக்காங்க, பேசும். ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. மேடம், என்னோட பேர் வந்து பிரசன்னாங்க. என்ன பேருங்க? பிரசன்னா. ஓகே, பிரசன்னா. எப்ப பார்த்தாலும் பிரசா. நீங்க டிவி வால்யூம் தயவு செஞ்சு கம்மி பண்ணிட்டு பேசுங்க. இப்போ ஓகேங்களா மேடம்? ஓகே, சொல்லுங்க. என்ன எப்ப பார்த்தாலும் பிரஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களான்னு கேட்டேன். இல்ல மேம், பிரஸ் பண்ண நினைக்கிறதா மேம், பக்கத்துல போகும்போதே வந்து லேக் அவுட் ஆயிருது. சரிங்க. எடுத்ததுமே வந்து ஆல் அவுட்டா? இல்ல மேம், அப்படி கிடையாதுங்க. இப்ப எனக்கு ஏஜ் 30 ஆயிடுச்சு. ஓகே, திருமணம் ஆயிடுச்சா? ஆச்சுங்க. ஓகே, குழந்தைகள் இருக்கா? இல்ல மேம், அதுக்காக தான் ட்ரை பண்ணிருக்கோம். செட் ஒன்னும் ஆகல. ஓகே. ஆக்சுவலா வந்து எனக்கு 25 வயசுலயே வந்து ஒரு பொண்ணு கூட லைட்டா கசமுசா நடந்து போச்சு. இல்ல மேம், டிங்கோல்ஃபி தான். அப்படின்னா? டிங்கோல்ஃபி அப்படின்னா புதுசா இருக்கு இதெல்லாம் எனக்கு. கொஞ்சம் சொல்லுங்களேன், கத்துக்கிறேன். அது டிங்கோல்ஃபிங்கிறது டிங்கோல்ஃபி, அது ஒரு மராட்டி மொழின்னு வச்சுக்கோங்களேன். மராட்டி மொழியா? நம்ம அப்படி இருந்துட்டு இப்போ வந்து அதாவது வந்து புற வேலைகள் மட்டும், அப்படியா? இல்ல மேம், பொண்ணோட ஒரு சரி விடுங்க, அப்படியே வச்சுக்கலாம். தட்டி தடவி கொஞ்சம் டேஸ்ட் பாக்குறது. ஆமா மேம், அந்த மாதிரி இருந்துட்டு இப்போ வந்து மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் பக்கத்துல போயிட்டு ஜஸ்ட் ஒரு 2-3 செகண்டுக்குள்ளேயே வந்து முடிஞ்சிருது. என்ன பண்றது? தம்பி தூங்குற மாதிரி இருந்தா பரவாயில்லைங்க, தூங்க மாட்டேறாரு, அதான் பிரச்சனையே. அதுதான் பிரச்சனை. ஆனா வந்து வெள்ளை என்ன வெளியேறு அப்படிங்கறது மட்டும் நடக்குது. ஆமாங்க, வெளியேறிட்டே இருக்கு. அப்படி அது ஆக்சுவலா வந்து எனக்கு உடம்பு கொஞ்சம் டயர்ட் ஆயிருது. ஏன்னா டெய்லியுமே இதே வேலையா இருக்கும் போது வந்து நமக்கு அது கொஞ்சம் ரொம்ப டயர்ட் ஆயிடுறேன். அது என்ன பண்றதுன்னு கொஞ்சம் அவர்கிட்ட கேட்டு சொன்னீங்க அப்படின்னா. தாராளமா நீங்களே சொல்லுங்க. பிரசன்னா, கொடுக்க வேண்டியது இருக்கு. பிரசன்னா, சொல்லுங்க சார். அதாவது இப்ப என்ன வயசு நீங்க? 30. மேரேஜ் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 3 years ஆச்சுங்க. 3 years. ஆமா சார். சரி, நான் என்ன சொல்றேன்னா, பொதுவா 3 வருஷமாச்சு குழந்தையும் இல்லைன்றீங்க. இல்லைங்க. ஆமா, தாம்பத்தியத்துக்கு முன்னாடி கொஞ்சம் அமைதியா டீல் பண்ணுங்க, பதட்டம் வேண்டாம். பொதுவா வந்து துரிதமா சக்தி வெளியேறி தாம்பத்திய இன்பத்தை கெடுக்கிறதுல முக்கிய பங்கு மன ரீதியான உள்ள ஒரு பதஷ்டம், அவசரம் ஒண்ணு. இந்த செக்ஸுவல்ல ஆர்வத்தை ரொம்ப இது பண்ண வேணாம், அதை கொஞ்சம் மட்டுப்படுத்திக்கிட்டு புற வேலைகள்ல முதல்ல ஈடுபடுங்க. உங்களுடைய தம்பியை கொஞ்ச நேரம் தூங்க வைங்க. தூங்க வச்சுட்டு அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு, அதாவது அவங்க கிட்ட போகும்போதெல்லாம் அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், டேலண்ட் என்ன, அதை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதை மாத்தி கொண்டு வந்துடலாம். ரெண்டாவது, உஷ்ணத்தால இந்த தொல்லைகள் ஏற்படும். நீங்க சொல்ற கம்ப்ளைண்ட் வந்து சும்மா விளையாட்டு காரியம் இல்லை. அதாவது மனைவியை ஒவ்வொரு முறை உடலுறவு கொள்ளும் போது மனைவியை முழுக்க திருப்திப்படுத்தணும். திருப்திப்படுத்தலைங்கும் போது அது என்ன பண்ணுன்னா, ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5 இட்லி சாப்பிடக்கூடியவங்களுக்கு ஒரு இட்லியை சாப்பிட்டு மாதிரி இட்லியில கை வைக்கும் போது தட்டை பிடிக்கிட்டு போயிட்டா எப்படி இருக்கும்? அவங்களுக்கு சரியான ஒரு நிறைவு இருக்காது. அதே மாதிரி அவங்களுடைய ஃபீலை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆமா, அவங்கள சந்தோஷப்படுத்தணுங்கிற மைண்டுக்கு வாங்க. அதுக்கு தகுந்தபடி ஆயத்தமா, அதாவது
ஸ்லோவா மூவ் பண்ணுங்க, சரியா வந்து. சேம் டைம் வந்து உங்களுடைய உடம்பு சூட்டையும் குறைக்கணும் அப்படினு டெய்லியுமே சொல்றாங்க. வந்து ஹலோ சொல்லுங்க சார். இதுக்காக வந்து டெய்லியுமே வந்து முடிஞ்ச வரைக்கும் பாதாம் பால் இந்த இல்ல, இதுல எப்படின்னா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம், மெடிக்கலா காரணம் என்னன்னா ஓவர் ஹீட், சூடுனால உஷ்ணத்தினால அந்த விந்து சீக்கிரம் விரயமாகும், என்ன துரிதமா சக்தி வெளியேறும். அதை குறைக்கிறதுக்கு வேற சில டிப்ஸ் எல்லாம் இருக்குது. என்ன அதை வாங்கி சில இந்த இது பாலியல் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் இருக்கு, அதை வாங்கி படிச்சு பாருங்க. அதுல நிறைய உணவு முறைகள் இருக்கு. மோர் எடுத்துக்கலாம், பால் எடுத்துக்கலாம், பாதாம் பருப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், பாதாம் பிசன்ட் இருக்கு பாருங்க, அதை கொஞ்சம் போல பொடி பண்ணி நைட்ல ஊற வச்சு போட்டு காலையில எம்டி ஸ்டமக்ல வெறும் வயிற்றுல எடுத்துக்கலாம். இப்படி ஃபாலோ பண்ணி முதல்ல வந்து நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய வைஃபை திருப்தி பண்றதும் உங்களுடைய உடம்பு சூட்டை வந்து குறைக்கிறதும் தான் வந்து டாக்டர் மெயினா வந்து அதே மாதிரி விந்துவை கெட்டிப்படுத்தணும். விந்துவை கெட்டிப்படுத்தக்கூடிய உணவுகள் அதை ஃபாலோ பண்ணீங்க. எந்த உணவெல்லாம் விந்துவை கெட்டிப்படுத்துமோ அதை எடுத்துங்க. ஒரு செக்ஸாலஜி டாக்டர் பக்கத்துல யாராவது இருந்தாங்கன்னா இயற்கை மருத்துவர் அணுகி அவங்கள்ட்ட உங்களுக்கு தேவையான டவுட்டை கிளியர் பண்ணிக்கங்க. ஓகே, எனிவே ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. சரி டாக்டர், இவ்வளோ நேரம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப பொறுமையா நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் வந்து பதில் சொல்றீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி. சரி நேயர்களே, நீங்களும் பாத்தீங்கன்னா நேயர்கள் நிறைய பேர் வந்து கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்கள்லாம் கேட்டு தீர்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம நான் வந்து கால் பண்ணேன், ஆனா வந்து நான் இந்த சந்தேகத்தை கேட்கணும்னு நினைச்சேன், கேட்கவே முடியல அப்படின்லாம் நீங்க நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க. ஸோ உங்களுடைய சார்பாகவும் நிறைய பேர் இன்னைக்கு கால் பண்ணி அவங்களோட டவுட்ஸ் எல்லாம் கேட்டாங்க. ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாமே உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல நாளை உங்க எல்லாரையும் வந்து மீட் பண்றோம். until then bye from கிரிஜஸ்ரீ. இது உங்கள் ஐடிவி வழங்கும் ஆந்தரங்கம். bye, take care. வணக்கம் சொல்லுங்க டாக்டர். அடிக்கடி விந்து வெளியாகுது டாக்டர். புரியல. அடிக்கடி விந்து வெளியாகுது நைட் டைம்ல. சரி, எங்க நீங்க அடிச்சா விந்து வெளிய தாங்க வரும். இல்ல நான் என்ன கேக்குறேன், அதா வெளியாகுதா இல்ல நீங்க வெளியேத்துறீங்களா? இல்ல சார், ஆட்டோமேட்டிக்கா. ஆட்டோமேட்டிக்கா தூக்கத்துலயா? ஆமா டாக்டர். தூக்கத்துல எத்தனை நாளைக்கு ஒரு முறை? வாரத்துக்கு ஒரு 2 தடவை. 2 தடவை. என்ன வயசாகுது உங்களுக்கு? 21 டாக்டர். 21. 21னா இது மாதிரி முதல்ல உங்க சிந்தனையை மாத்துங்க. இதே சிந்தனையில இருக்காதீங்க. ஓகே டாக்டர். சொல்லுங்க. அதிகமா அந்த மாதிரி யூஸ் பண்ணா பின்னாடி ப்ராப்ளம் வரும். கண்டிப்பா பாதிக்கும். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு உணவு முறைகள்ல போசாக்கு குறைபாடு இருக்கறதுனால வெளியேறல. கார்த்தி வந்து அடிக்கடி வெளியேத்துறாரு. அவரா வெளியேத்துறாரு. தானா வெளியாகலன்னா கூட இவர் வலுக்கட்டாயமா வெளியேத்திடுவார். ஆமா, வெள்ளையனே வெளியேறு அப்படிங்கிறது இதுதானோ? இல்ல, அது பாதிக்கும். கண்டிப்பா பாதிக்கும். லிமிட்டா கொண்டு வாங்க, கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி கொண்டு வாங்க. உங்களால முடியும், மனசு வச்சா முடியும். எப்ப இது பாதிப்புங்கிறது உங்களுக்கு தெரியுதோ, ஆமா, அப்பவே உங்களுக்கு வந்து இதை மாத்திக்க முடியும். கண்டிப்பா. ப்ராப்ளம் என்னன்னா நமக்கு உடம்பு ஹெல்த்தி பாதிக்கும். நாளைக்கு உங்களுக்கு மேரேஜ் ஆகணும், மேரேஜ் ஆகி மனைவியை திருப்திப்படுத்தணும். என்ன 25, 30, 35ஓட முடிஞ்சிடாது, அதுக்கு மேலேயும் போகணும். 40, 45, 50 தாண்டி போகணும். அப்படிங்கும்போது உங்களுக்கு எனர்ஜி வேணும். இப்பவே எல்லாத்தையும் காலி பண்ணி முடிச்சிட்டீங்கன்னு வச்சுங்க, காலி பரிசை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது? குழந்தை பாக்கியத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா முடிஞ்ச வரை விந்து சக்தியை எந்த அளவுக்கு நம்மளால விரயம் நாம காப்பாத்துறோமோ அந்த அளவுக்கு எல்லா பாக்கியமும் கிடைக்கும். 21 வயசுலயே வந்து, ஆமா, 21 வயசுலயே காலி பண்ணிட்டீங்கன்னா பாதிக்கத்தான் செய்யும். அப்ப 40 வயசுக்குள்ள எங்க போய் காத்துருப்பீங்க? ஒன்னும் பண்ண முடியாது, வெறும் காத்துதான் வரும், வேற ஒன்னும் வராது. சரி டாக்டர், இந்த உணவு பழக்கங்கள் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம், தொடர்ந்து பேசுவோம் டாக்டர். காலர் வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. நிச்சயமா. ஹலோ, வணக்கம். நீங்க பேசுறவங்க தயவு செஞ்சு உங்களுடைய டிவி வால்யூமை குறைச்சிட்டு கம்மி பண்ணிட்டு நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கும் தெளிவா வந்து நாங்க சொல்றது புரியும், நீங்க சொல்றதும் எங்களுக்கு தெளிவா கேட்கும். பாலு குடியாத்தத்துல இருந்து. பாபு, ஓகே, சொல்லுங்க பாபு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வயசு 28 ஆகுது மேடம். வயசு 28 ஆகுது. மேரேஜ் ஆகல, பொண்ணு தேடிட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து வரன் தேடுறீங்களா?
மேடம். சொல்லுங்க சொல்லுங்க பாபு. லேடிஸ்ங்களை பார்த்தாக்கா உறுப்பு வந்து அப்படியே ரொம்ப இதுவா இருக்கு, டென்ஷன் ஆயிடுச்சு. எதுவா இருக்கு? டென்ஷன் ஆகலைன்னா தான் தப்பு. டென்ஷன் ஆனா தப்பு இல்ல. ஃபுல்லா டென்ஷன் ஆயிடுது, பயங்கரமா இருக்கு. எப்படி 90யா 60யா? 90 தான். ஏதோ நீங்க சொல்றத பார்த்தா 90க்கு மேல போற மாதிரி தானே இருக்கு. மேடம் எந்த வேலையும் செய்ய முடியல. லேடிஸ் பார்த்தா பின்னாடியே பண்ண சொல்லுது, கண்ட்ரோல் பண்ண முடியல. கை எப்பவுமே வந்து கிளியே வேலை செய்யுது, மேல வேலை செய்யல. உறுப்பு வந்து நல்லா நீளமா நல்லா இருக்கு. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அது என்ன பண்றது டாக்டர் அப்படிங்கறதான் கேக்குறாரு. ஏன் தயங்குறீங்க இந்த விஷயம் எல்லாம் கேக்குறதுக்கு? எல்லாம் நல்ல விஷயம், நல்லா தானே இருக்கு. இதுல என்ன இருக்கு? இல்ல அவர் என்ன தெரிஞ்சுக்க விரும்புறாருன்னு இன்னும் வரல. அவர் டாபிக்கே வரல. எல்லாம் நல்லா இருக்குன்றாரு. இல்ல சார், சொல்லுங்க. பெண்களோட தொடர்பு கொள்ளணும்னு இருக்கு. நிறைய பெண்களோட தொடர்பு கொள்ளும்போது எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. அதாவது என்னன்னா அவருக்கு வந்து எப்பவுமே வந்து 90 டிகிரி இருக்கு, பொண்ணுங்களை பார்த்தாவே 90 டிகிரி ஆயிடுது அப்படிங்கறதுதான் ஒரு பிரச்சனை. மேரேஜ் ஆகியும் அவர் வைஃப பார்த்து வருமா வராதாங்கிறது சந்தேகமா இருக்கு. இல்ல இல்ல வைஃப மட்டும் பார்த்தா பரவாயில்ல, மத்த பொண்ணுங்களை பார்த்தாலும் 90 டிகிரி ஆயிடுச்சுன்னா மேரேஜ்க்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? உங்க கேள்வியிலே பதிலும் இருக்கு. ஆமா. சோ என்ன பண்றதுங்கிறது என்ன பண்றதுங்கிறது என்ன, இது வந்து ஒரு வகையில சந்தோஷப்படக்கூடிய விஷயம். நல்லா இருக்கும், ஆக்டிவா இருக்கும், இந்த உணர்வோட இருக்குங்கிறது சந்தோஷப்படக்கூடிய விஷயம். ஆனா அதே சமயத்துல இது உங்களை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல இந்த மன உளைச்சல், அதாவது மன உளைச்சலுக்கு ஆளாக்கிடும். இதே சிந்தனையில இருக்காதீங்க, மாத்துங்க. ஆமா, நாளைக்கு ஃபியூச்சர் இருக்குல்ல, நமக்கு மேரேஜ் ஆகணும், மனைவியை சந்தோஷப்படுத்தணும், குழந்தை குட்டிங்க பெறணும், என்ன அது நம்ம பாக்கணும்ல. சுகவாழ்வுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆமா, மற்ற இதுல கவனம் அடிக்கடிக்கு இருக்கிறவங்க தான் வந்து 90 டிகிரின்னு பொண்ணுங்களை பார்த்து போறவங்க அந்த பஸ்ல எப்ப பார்த்தாலும் உரசிக்கிட்டே நிக்கிற ஆளுங்க இல்லையா? அப்ப பாதிக்கும், கண்டிப்பா பாதிக்கும். அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அது வந்து உங்களுடைய மனசை மாத்திக்கோங்க. மனசை மாத்தலன்னா நிச்சயமா மத்த பொண்ணுங்களால நீங்க வந்து நிறைய அடி வாங்குவீங்கிறது மட்டும் உறுதி. சரி டாக்டர், அடுத்த நேயர் காத்துக்கிட்டே இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க நீங்க? உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் குமாருங்க, நாமக்கல்ல இருந்து பேசுறேங்க. குமார், நாமக்கல்ல இருந்து பேசுறீங்க. படு ஃபாஸ்டா, படு சூடா இருக்கீங்களே, எப்பவுமே இப்படிதானா? ஆமாங்க, எப்பவுமே அப்படிதாங்க. ஒரு சின்ன டவுட்டுங்க. தாராளமா கேக்கலாங்க. என்ன மேரேஜ் 15 நாள் ஆகுதுங்க. ஓ, அதான் இவ்ளோ சூடுக்கும் காரணமா? இப்பதாங்க புரியுது எனக்கு. அப்படி இல்ல இல்லைங்க, நமக்கு தொடர்ந்து ஒரு 6-7 வருஷமா கைப்பழக்கம் உண்டாச்சுங்க. அதனால இப்ப ஏதாவது ப்ராப்ளம் இருக்குங்களா தாம்பத்திய வாழ்க்கையில? உங்க சூடு தணிஞ்சதா இல்லையா முதல்ல? என்னங்க? உங்க சூடு தணிஞ்சதா இல்லையா? நம்மளதெல்லாம் ஓகேங்க. அப்புறம் என்ன பயம்? அப்புறம் என்ன பிரச்சனை? விந்தணு வந்து கம்மியா வருதுங்க. அதுதான் பிரச்சனையா? என்ன வயசு சொல்றாரு? அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு நிறைய கைப்பழக்கம் இருந்தது, அதுதான் உங்களுடைய கேள்வி. அதனாலதான் எப்படி ஆச்சோ? ஓகே. இது அதிகரிக்க என்னங்க பண்ணணும்? விந்து அதிகரிக்க என்ன பண்ணணும்னு கேக்குறாரு டாக்டர். திருமணத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இவருக்கு நிறைய கைப்பழக்கம் இருந்திருக்கு, அதனால வேண்டி இப்ப விந்து வந்து கம்மியா இருக்கா, இல்ல வந்து விந்து அதிகரிக்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது. எப்படின்னா மேரேஜ் ஆகி 15 நாள் தான் ஆகுதுங்கிறாரு. 15 நாள்ல இப்ப அவர் என்ன நான் நல்லா இருக்கேன்றாரு. அவர் ஜோடி எப்படி இருக்குங்கிறது அவர் சொல்லல. மனைவியை சந்தோஷப்படுத்துறாரா இல்ல இவர் சந்தோஷத்தை மட்டும் பெற்றுக்கொள்றாராங்கிறது தெரியல. இல்ல அவர் கேக்குற விஷயம் என்னன்னா, அவர் வந்து திருப்தி ஆகுறாரு, அவங்க மனைவி திருப்தி ஆகுறாங்க, ஆனா விந்து வந்து கம்மியா இருக்கு, விந்தணுக்கள் கம்மியா இருக்கு. அது பக்கத்துல உள்ள ஒரு செக்ஸாலஜி டாக்டரை சந்திச்சு இயற்கையான முறையில இத டெவலப் பண்ணி, இந்த சக்திக்கு உள்ள உணவுகளும் டெவலப் பண்ணலாம், இல்ல ஒரு டாக்டர் பார்த்து சரி பண்ணிக்கணும். குறைபாடு இருக்குன்னா, குறைபாடு இல்ல நல்லாவே இருக்கிறேன் அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நல்லாவே இருக்கு, நான் என்னுடைய மனைவியை திருப்திப்படுத்த முடியுது அப்படின்னா பண்ணிக்கலாம். ஆனா என்னை பொறுத்தவரை என்னுடைய அட்வைஸ் என்னன்னா, இந்த காலத்துல கொஞ்சம், அதாவது போனது ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் போனது போயிட்டு போகுது. இனி வருங்காலம் நம்ம இதுக்காக உள்ள திட உணவுகள் எடுத்துக்கிட்டு ஆரோக்கியமா இருக்கணும், மனைவியை சந்தோஷப்படுத்தணும், ஃபியூச்சர்ல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு எய்ம் வச்சா ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே.
அது விந்துங்க கொஞ்சமா தாங்க வரும். அது என்னங்க தீர்த்த மாதிரி தான் வரும். கார்ப்பரேஷன் பைப்ல அப்படியே எல்லாம் உணவு முறைகள்ல கொஞ்சம் கவனம் செலுத்தினா சரியா வந்துடும். ஓகே ஓகே. பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, பேரிச்சம்பழம், ஆப்பிள், மாதுளம்பழம் இப்படி உணவு முறைகள்ல கொஞ்சம் கவனம் செலுத்தினா சரியா வந்துடும். சரி டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசுவோம். தயாரா இருக்காங்க பேசுறதுக்கு. ஹலோ வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. ஷாம். ஹாய் ஷாம், எப்படி இருக்கீங்க? ஃபைன், நல்லா இருக்கு மேம். ஓகே, சொல்லுங்க ஷாம், எங்க இருந்து பேசுறீங்க? நான் திருநெல்வேலி. ஓ, திருநெல்வேலி. ஓகே, எப்படி அல்வா எல்லாருக்கும் கொடுத்திருக்கீங்களா இல்ல வாங்கியிருக்கீங்களா? அல்வாவும் கொடுத்துருக்கேன், மல்லிகைப்பூவும் கொடுத்துருக்கேன். அல்வாவும் கொடுத்திருக்கீங்க, மல்லிகைப்பூவும் கொடுத்திருக்கீங்க. அப்ப மதுரையில யாராவது ஆள் இருக்காங்களா? மதுரைன்னா குண்டுமல் ஃபேமஸ், நெல்லையான அல்வா தானே ஃபேமஸ். ஆமா, மதுரையில வந்து மல்லி ஃபேமஸ் இல்ல, நீங்க தான் மல்லி கொடுத்திருக்கீங்களே. ஆமாங்க, அங்க இருந்து வாங்கி இங்க கொடுத்துருவாங்க. ஓ, அங்க இருந்து வாங்கி நீங்க வந்து இங்க திருநெல்வேலிக்கு கொடுத்திருக்கீங்க. ஆமா, திருநெல்வேலிக்கு அல்வாங்கிறது இதுதானா? ஆமாமா, சைக்கிள் கேப்ல கடை வெட்டிடுவோம்ல. அது என்ன கடைங்கிறது தானே ரொம்ப முக்கியம். கண்டிப்பா, எக்ஸாக்ட்லி. எந்த கடை அது? பல கடை இருக்கு, எந்த கடை சொல்றது? என்னென்ன? பல கடை இருக்குங்க, எந்த கடைன்னு சொல்றது? ஓ, பல கடை இருக்கா? ஐயோ, கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் உங்ககிட்ட. அப்ப நீங்க அழகி கவிதை மாதிரி தானே இருக்கீங்க. ஓகே, அப்ப ஒரு கவிதை சொல்லுங்க. ஓகே, உங்களே சொல்றீங்களா? பாதிக்காது, கண்டிப்பா பாதிக்காது. வாழைப்பழ தோல் உறிஞ்சிருக்கா இல்ல உரியாம இருக்கா? இல்ல அதெல்லாம் சூப்பரா இருக்கு. அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, நல்லாதான் இருக்கு. எனக்கு அந்த டாக்டர் எனக்கு அந்த ஒரு ஆயில் இருந்தா தாங்க டாக்டர், சீரியஸா. ஆயில் வந்து நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய பாலியல் மருத்துவர் அணுகி என்ன செக்ஸாலஜி டாக்டர்கிட்ட போய் அவங்கள்ட்ட இத சம்பந்தமா சொல்லி அவங்க ஆயில் கொடுப்பாங்க. வந்து ஆண்கள்னா ரொம்ப பிடிக்குதே மசாஜ் பண்றதுக்கு. அதனால வந்து ஒரு செக்ஸாலஜி டாக்டர் கிட்ட போய் காமிச்சீங்கன்னா அது என்ன ஏதுன்னு அதுக்கு என்ன தேவை, அது உண்மையிலேயே குறையா இல்ல உங்களுக்கு மன ரீதியான பாதிப்பா அப்படிங்கறத அவங்க சரி பண்ணிப்பாங்க. ரொம்ப நன்றி சிவா கால் பண்ணதுக்கு. வாழைப்பழத்தை மறக்க முடியல என்னால. இல்ல, வாழைப்பழம் அப்படித்தானே இருக்கும், ஸ்ட்ரைட்டா இருக்கு. அதுல எந்த வாழைப்பழம் மேக்சிமம் இதா இருக்காது. அப்படி அதை சொல்றாரு. அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அதுல இன்னொன்னு, அவருக்கு சரியான வீரியம் இருந்ததுன்னா அது மாறிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய எண்கள் இன்னைக்கு ஆமா ஆமா அந்த ஏஜ்ல வரக்கூடிய வாழைப்பழத்தை போய் சொல்லிட்டீங்க. ஆல்ரெடி நான் வாழைப்பழம் சாப்பிடுறது ரொம்ப அதிகம். இல்ல வாழைப்பழத்தை பார்த்தா பார்க்கும் போதெல்லாம் அந்த சிவா ஞாபகம் வரும். ஐயோ, பயங்கரம். சொல்லுங்க. சரி டாக்டர், நம்ம வந்து ஜோக்ஸ் அப்பார்ட் நம்ம டாபிக் வந்துடலாம். டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உணவு முறைகளை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். சோ அந்த உணவு முறைகளை பத்தி சொல்லுங்க கொஞ்சம். முடிஞ்ச வரை முடியவே முடியாது டாக்டர், இந்த டாபிக் இப்போதைக்கு பேச முடியாது. காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம். குழந்தைங்களெல்லாம் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க கேள்விகளை கேட்கணுங்க. அடல்ட்ஸ் ஒன்லி ப்ரோக்ராம். ஹலோ வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேர் ஜி பாபுங்க, திருவண்ணாமலை இருந்து பேசுறேன். ஓகே, திருவண்ணாமலையில இருந்து பேசுறீங்க, சொல்லுங்க. அதான் மேடம், இப்ப ஒரு டைம் 2 டைம் செக்ஸ் வச்சுங்களா? சரி. ஹலோ, நீங்க உங்களுடைய டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு பேசுனீங்கன்னா கொஞ்சம் தெளிவா கேட்கும். ஓகே மேடம், கன்ஃபர்ம் மேடம். ஜோதி எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு மேடம். பவுண்டரிலாம் கிரிவலம் நல்லா போயிட்டு இருக்கு. ஓ, சரிங்க. நான் உங்க ஜோதியை கேக்குறேன். எங்க ஜோதி வந்து கொஞ்சம் மந்தமா தான் மேடம் போகுது. உங்க ஜோதியை சொல்றீங்களா இல்ல உங்க பக்கத்து வீட்டுல குடுத்துன்னு இருக்காங்களே அந்த ஜோதியை சொல்றீங்களா? இல்லைங்க மேடம், எங்க ஜோதி தான் சொல்லிருக்கேன். சரி. உங்க ஜோதிக்கு வந்து நிச்சயமா எண்ணெய் ஊத்துறது போல டாக்டர் ஏதாவது ஒரு பதில் சொல்லுவாரு. நீங்க வந்து கேளுங்க டாக்டர் கிட்ட உங்களுடைய கேள்விய. தாராளமா பேசலாம். யார் பேசுங்க. என்ன சொன்னாரு அவரு? அவர் வந்து பேர் என்ன சொன்னீங்க? பேர் மறுபடியும் சொல்லிடுங்க. பாபு. சொல்லுங்க பாபு. திரும்ப வந்து பேசுறேன். சொல்லுங்க. அதான் வந்து பாருங்க, செக்ஸ்ல ஒரு டைம் ஈடுபட்டு 2வது டைம் ஈடுபட்டா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார். சரி, உங்களுக்கு என்ன வயசாகுது இப்போ? எனக்கு 30 ஆகுது சார். 30. திருமணமாகி எத்தனை வருஷம் ஆகுது? 5 வருஷம் ஆகுது சார். 5 வருஷம் ஆகுது. இது எப்பத்துல இருந்து இதே மாதிரி 2 பயணம் 3 பயணம்னு வச்சிருக்கீங்க? இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறீங்க? இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 2 பொண்ணு இருக்கு சார். சரி.
அதுக்கடுத்து ஆமா நீங்க பேசுறதுக்கே இவ்ளோ கேப் விட்டு பேசுறீங்களே, அப்ப எதுக்கு நீங்க அங்கேயும் வந்து இவ்ளோ கேப் விட்டீங்கன்னா எப்படிங்க ஆகும்? மூடு மாறும்ல. இல்ல மேடம், என்னோட எஃபெக்ட் அப்படிதான். உங்களோட எஃபெக்டே அதாவது இதுக்கே கேப் விடுறாருல, அதுக்கு அதே மாதிரி கேப் விடணும்ன்றாரு. ஆமா, என்னோட அட்வைஸ் என்னன்னா, உங்களுக்கு ஒரு முறை இன்டர்கோர்ஸ் பண்ணாலே மனைவியை நல்லபடியா திருப்திப்படுத்துற மாதிரி பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, அடுத்த பையனும் உங்களுக்கு தேவையில்லை. ஆமா, ஒரு பையனும் 2 பையனுங்கிறதெல்லாம் திருமணமான புதுசுல இருக்கணும். அதாவது வந்து ஃபர்ஸ்ட் பால்லே 6 அடிக்கணும். ஆமா, அப்புறம் கொஞ்ச நாள் போக 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 பசங்கள்லாம் வச்சுக்கும் போது வாரத்துக்கு 2 முறை 3 முறை 4 முறை இப்படி வச்சுக்கணுமே தவிர ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறைன்றதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணுங்க. ஆமா, அது இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு கண்டிப்பா இந்த டிஸ்டன்ஸ் வேணும். சொல்லுங்க. அவ்வளவுதான். அவர் வந்து பேசும்போதே அவ்வளவு கேப் விட்டு பேசினாரு. ஏதோ பேசணும்னு வந்தாரு, சுத்தமா லைனும் கட்டாச்சு, அவரோட லைனும் கட்டாச்சு. சரி டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு காலர் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்களுடைய பேர் சொல்லுங்க. மேடம் மோகன். மேடம் மோகன். மோகன், எப்படி இருக்கீங்க மோகன்? நல்லா இருக்கு மேடம். ஏன் மோகன் என்ன மிரட்டுறீங்க? ஐயோ, மிரட்டு மேடம். வாய்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப கம்பீரமா இருக்கு. அப்படிங்களா? எப்படி நீங்களும் கம்பீரமா இருக்கீங்களா இல்ல ஓண்டு போயிருக்கீங்களா? ரெண்டுமே கரெக்ட். என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? ரெண்டுமே கரெக்ட் மேடம். ஓகே ஓகே ஃபைன். சொல்லுங்க, உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க டாக்டர் கிட்ட. சார் கிட்ட தாராளமா சொல்லுங்க சார். டாக்டர் பேசுங்க. சொல்லுங்க சார். சார், எனக்கு அதாவது நைட்ல வந்துட்டு வெளியாது சார், என்னையே அறியாம வெளியாது. அது எதனால? என்ன வயசாகுது உங்களுக்கு? 24 சார். 24. சரி, 24 வயசாகுது. தூக்கத்துல சக்தி வெளியேறுது அப்படியா? ஆமா சார். எத்தனை நாளைக்கு ஒரு முறை வெளியேறுது? இது வந்து மந்த்லி 2 days. யார நினைச்சிட்டே படிக்கிறீங்க? மந்த்லி 2 days போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம். முடிஞ்ச வரை நீங்க அதை தவிர்க்க முடியும் உங்களால. எப்படின்னா, படுக்கும்போது இந்த சிந்தனையிலேருந்து உங்களை கொஞ்சம் மாத்திக்குங்க. செக்ஸுவல் உணர்வோட படுத்தீங்கன்னா அதே சிந்தனையில இருக்கிறதுனால அந்த ட்ரபிள் உங்களுக்கு இருக்கும். ஆமா, சில பேருக்கு இருக்கிறதுனா வாரத்துக்கு 1 முறை 2 முறை எல்லாம் ஏற்படும். என்ன மோகன், நீங்க வந்து தனியா ரூம்ல தங்கி இருக்கீங்களா இல்ல வீட்ல இருக்கீங்களா? வீட்ல தான் மேடம். வீட்ல தான் இருக்கீங்களா? தலகாணிக்கு அடியில வந்து யாருடைய படம் ஒளிஞ்சிருக்கு, இல்ல வந்து பெட்ஷீட்ல யாருடைய படம்? அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் யாருமே இல்லையா? கனவு கண்ணின்னு யாரும் இல்லையா? அந்த மாதிரிலாம் இருக்கு. ஓகே ஓகே. அப்படி நினைக்காமலே வந்து நனைஞ்சு போகுது. ஆமா. ஓகே ஓகே. என்னைக்காவது ஒரு நாள்னா பாதிப்பு இருக்காது, பயப்பட வேண்டாம். அதெல்லாம் உங்களுக்கு திருமண தடையை ஏற்படுத்தாது, அந்த சந்தோஷத்தை பாதிக்காது. ஆமா, மற்றபடி அடிக்கடி ஏற்படாத பாத்துங்க. அதாவது உஷ்ணமான உணவு முறைகளை நீங்க எடுத்துக்காதீங்க மேக்சிமம். இப்போ கை பழகிறதுக்கும் ஒரு டைம் தூண்டுற மாதிரி ஆகுது. அது கண்ட்ரோல் பண்ண முடியல. அது இந்த வயசுல இதெல்லாம் எல்லாருக்குமே இயற்கை. அது தவறுன்னா ஓவரா இருக்கக்கூடாது. எதுக்குமே லிமிட் இருக்கு. எல்லையோட போனா தொல்லை இல்லை. எதுவுமே எல்லையை மீறினா தொல்லை தான். புரியுதுங்களா? அதனால நீங்க என்ன செய்றீங்க, முடிஞ்ச வரை ஆமா இல்லாம போயிடும். நாளைக்கு நமக்கு ஃபியூச்சர் நிறைய இருக்கு. நமக்கு இன்னொரு மனைவி வருவாங்க, அவங்கள திருப்திப்படுத்தக்கூடிய கடமைகள் நமக்கு நிறைய இருக்கு. அப்படிங்கும்போது அதுக்கு நம்ம தயாரா இப்பவே ப்ரிப்பேர் ஆனாதான் சரியாகும். அதாவது மோகனுக்கு கடமை இருக்கு. ஆமா, மோகனுக்கு கடமை கண்டிப்பா இருக்கு. இல்ல 24 வயசுல இதை சில பேர் என்ன செய்வாங்கன்னா, எனக்கு தூக்கத்துல டெய்லி ஆகுது, வாரத்துல 4 முறை 5 முறை ஆகுதுன்றவங்க எல்லாம் இருக்காங்க. காரணம் என்னன்னா, அதே மைண்ட் அதே சிந்தனையிலே படுத்து கிடக்கிறது. அதனால ஏற்படும். அதுக்கு மேல நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு முறைகள் வந்து அதுக்கு தொல்லை பண்ணும். இதெல்லாம் மாத்திக்கணும். ரொம்ப ரொம்ப நன்றி மோகன், கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. சரி டாக்டர், நம்ம வந்து பேசிட்டு இருந்த டாபிக் மறுபடியும் பேசலாம். அந்த உணவு பழக்கங்கள் அப்படிங்கிற முறையில இப்ப இருக்கிற காலகட்டத்துல என்ன மாதிரியான உணவு பழக்கங்கள் வந்து கடைபிடிக்கணும்னு நீங்க சொல்லுவீங்க? முடிஞ்ச வரை இயற்கையான உணவு, அதாவது வெஜிடபிள் நான் வெஜிடபிள் இருக்கு, அதுல வெஜிடபிள் உணவு எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். காய்கறி, கீரை, பழங்கள், அதை ஃபாலோ பண்ணி எவ்வளவு வேணாலும் நம்ம போயிட்டே இருக்கலாம். அது நமக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட்டா இருக்கும். நான்வெஜ் உணவுகளை முடிஞ்ச வரை
என்னைக்காவது ஆசைக்கு எடுத்துக்கணுமே தவிர அதே ரெகுலர் பண்ணக்கூடாது. சின்ன வயசுல அதை மேக்சிமம் தவிர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா அதே சமயத்துல அடிக்கடி அந்த உணவுகளுக்கு இது பண்ணக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு 4 நாள் தொடர்ந்து காய்கறி எடுத்துக்கிட்டே வரலாம். நம்ம தொடர்ந்து பேசுவோம் டாக்டர். காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேர் கார்த்திக் மேடம். கார்த்திக். கார்த்திக். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நலமா இருக்கேன். எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. காசி. திண்டுக்கல். எங்க இருந்து? திண்டுக்கல். திண்டுக்கல்ல இருந்து பேசுறீங்களா? என்ன எப்படி கல்லு மாதிரி கன்னு இருக்கா இல்ல கன்னு சுட்டு ஏதாவது வெடிச்சு போச்சா? டாக்டர் கிட்ட டைரக்டா வாங்க பேசுவோம். ஓகே ஓகே. காசியா பேர் என்ன? காசியா? கார்த்திக். கார்த்திக். கார்த்திக் சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். இந்த நிகழ்ச்சி அந்தரங்கம். உங்க பத்தி பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில நிறைய பாலியல் சம்பந்தமான விஷயங்கள் நீங்க கேட்க போறீங்க. டாக்டர் சித்திக் அவர்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்காங்க. நீங்க உங்களுடைய கேள்விகளை தாராளமாக கேட்கலாம். சரி, வணக்கம் டாக்டர். வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதை பத்தி பேச போறோம்? பாலியல் சம்பந்தமான விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்கு. சோ அதுல இருந்து இன்னைக்கு ஒரு தொகுப்பா ஒரு பூவா எதை வந்து எடுத்து கொடுக்க போறோம் நேயர்களுக்கு? நிறைய இளைஞர்கள் வந்து திருமணம் செய்யறதுக்கு பயந்துகிட்டு நம்ம திருமணம் செய்ய முடியுமா, திருமணம் செஞ்சா சந்தோஷமா இருக்க முடியுமா, அமையுமா, நம்மளால மனைவியை திருப்திப்படுத்த முடியுமா, பழமா காயா, காய் காய்க்குமா, பூ பூக்குமா தெரியாம இப்படி நிறைய சந்தேகங்களோட ஒவ்வொருத்தரும் திருமணம்ன்ற சொல்ல கேட்டாலே பயந்துகிட்டு இருக்காங்க. ஆமா, இது வந்து பொதுவா எதனால நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? பொதுவாவே வந்து ஆண்கள் பெண்களை பார்த்தா கொஞ்சம் அப்படியே பம்புவாங்க. ஆனா இந்த விஷயத்துல ரொம்பவே வந்து பம்புறாங்களே, அதுக்கு என்ன விஷயம், என்ன காரணம் என்னன்னா கால மாற்றம்ங்கிறது ஒண்ணு. அந்த காலத்துல இருந்த கல்ச்சர் வேற, பழக்க வழக்கங்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் வேற, அது ஒண்ணு. ரெண்டாவது உணவு முறைகளால ஏற்படக்கூடிய பாதிப்பு, அவங்க தன்னால செய்யக்கூடிய பல தவறுகள், இதெல்லாம் அவங்களுக்கு பாதிப்பை உருவாக்கு. ஓகே, என்ன மாதிரியான பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும் நீங்க சொல்றீங்க? பயம் ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து சிலர்லாம் சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு வந்து ஆணுறுப்புல வந்து பிரச்சனையா இருக்கு, அது வந்து எப்படா என் தம்பி தூங்குவான் அப்படின்னு எதிர்பார்க்கிற காலம் போய் என் தம்பி கத்திக்கிட்டே இருக்கான், எழும்பவே மாட்டேங்கிறான் அப்படிங்கிற காலகட்டம் வந்துருச்சு. சோ தம்பியை எப்படி எழுப்புறது, அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது மெயின் எப்படின்னா மன ரீதியான பயத்தை தூக்கி முதல்ல ஓரங்கட்டிடணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது நம்ம தவறான பழக்க வழக்கங்கள், குறிப்பா இன்னைக்கு இளைஞர்கள் பாதிக்கிறதுக்கு முக்கிய காரணம் ஸ்மோக் பழக்கம், போதை பழக்கம். இந்த பாக்கு ஆன்ஸ்னு ஒரு பாக்கு பழக்கம் ஒண்ணு வந்திருக்குது பாருங்க, அது நிறைய இன்னைக்கு சின்ன பிள்ளைங்கல இருந்து எல்லாருமே அதனாலதானே கவர்மெண்ட் வந்து ரேட்லாம் ஏத்திட்டாங்க. ஆமா, ரேட் ஏத்திட்டாங்க. பேன் பண்ணாலும் அது யாரும் கேக்குறது இல்ல. ஆமா, இதெல்லாம் காரணங்கள், முக்கிய காரணம். சரி டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசுவோம். நேயர் ஒருத்தர் காத்துட்டே இருக்காரு, பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. ஹலோ மேடம், நான் முத்து பேசுறேன். முத்து? ஆமா மேடம். என்ன முத்து, முத்தா காய்க்குதா இல்லையா? காய்க்குதா காய்க்கலையா? அது ஏங்க இவ்வளவு டவுட்டா சொல்றீங்க? ஏதோ ஒரு சந்தேகமாவே இருக்கு. எனக்கு முத்துங்கிறது ஒண்ணு இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரியே சொல்றீங்களே. சரி சரி முத்து, சொல்லுங்க, உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே ஓகே முத்து, டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்க. ஹலோ. வணக்கம் சார், சொல்லுங்க. டாக்டர், 27 வயசு ஆகுது. 27 வயசு ஆகுது சார். 27? சொல்லுங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமா சுய இன்பம் பண்ணிட்டு இருக்கேன். சரி. இப்போ என்ன, ஒரு நாளைக்கு 2 வாட்டி 3 வாட்டி தான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி. சோ உங்களுடைய சொத்து பத்திரமா இல்ல, அப்படிதானே முத்து? அந்த பயம் இருக்குது மேடம். இல்ல, இது பேசிக்கே இது எப்படின்னா, சில டாக்டருங்க வந்து இதை ஜாலியாக என்ஜாய் பண்ணு, இஷ்டம் போல் என்ஜாய் பண்ணுன்றாங்க. சில பேர் அங்கே கையை வச்சிடாத, அது ஷாக் அடிக்கும் அப்படின்ற மாதிரி பயமுறுத்துறாங்க. ஆனால் என்னுடைய கண்ணோட்டத்தில் ரெண்டுமே தவறு. குறிப்பாக எதுக்குமே ஒரு அளவு இருக்குது. நீங்கள் சொல்கிற பேசிக் என்னன்னா,
2 பயணம் 3 பயணம் டெய்லி இருப்பேங்கிறது அது கூடாது. இல்ல ஒரு வாரத்துக்குன்னு பாத்தீங்கன்னா எத்தனை தடவை வந்து கொஞ்சம் அப்படியே காத்திருக்கிற பழக்கம்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து எப்படின்னா டீனேஜில் ஏற்படக்கூடிய ஃபர்ஸ்ட் பிகினிங் தடுமாற்றம் தான் இது. அதுல ஒரு குறிப்பிட்ட ஏஜ்லயே அப்படி அதை கடந்து தாண்டி வரும்போதே அவங்களுக்கு தெரியும் இதனுடைய வீக்னஸ் என்ன பண்ணும், நம்மளை பாதிக்கும் அப்படிங்கிறது அழகா தெரிய ஆரம்பிச்சிடும். அப்பவே இவங்க உஷாராயிடணும். ஆமா, இது வந்து நம்மளுக்கு பாதிப்பை உருவாக்குது, நம்மளுடைய ஹெல்த்திய எங்கேயோ திசை மாத்தி கொண்டு போயிடுது அப்படின்னு கொஞ்சம் உஷாராயிட்டாங்கன்னா 27 வயசுக்கெல்லாம் வரக்கூடாது. அது சின்ன வயசுலயே இது பண்ணிடணும். சரி, என்ன முத்து சொன்னதை கேட்டீங்களா? கேட்டு மேடம். ஒரு வாட்டி 2 நாளைக்கு முன்னாடி பண்றது மட்டும் இல்ல, வீட்டுல ஏதாவது அவங்களோட ஆண்டியோட ட்ரெஸ் இருந்தா இப்ப அதெல்லாம் எடுத்து ஸ்மெல் பண்ணிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி, கையில எத்தனை பெண்களுடைய உள்ளாடைகள்லாம் இருக்கு? அது இல்ல, அது ஆப்போசிட் வீட்டுல உள்ள ஆண்டியோட மட்டும்தான். சுத்தமா இருக்கா இல்ல நனைஞ்சிருக்கா? இருக்குது மேடம். இப்போ இந்த நாள் தான் கூட்டாங்களேன்னு போனேன். ஆனா அந்த டெய்லி 3 வாட்டி பண்றதுனால என்னவோ தெரியல, அவங்க பார்த்தோன்னே வந்துச்சு. அதான் அந்த பயத்துல கால் பண்ணேன். பயமே வந்துடுச்சா? பின்ன எப்ப பார்த்தாலும் வந்து பெண்களோட உள்ளாடைகளோட சுத்திக்கிட்டு இருந்தா பின்ன நனையாம பயம் வராம எப்படி இருக்கும்? அடிக்கடிக்கு இந்த மாதிரி பண்ணா பின்ன எல்லாம் வரதான் செய்யுங்க. நீங்க தான் பார்த்து ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த ஊரு? மேரேஜ் பண்ணிக்கங்க. உடனே மேரேஜ் பண்ணிடுவீங்களா? பொண்ணு பார்த்தாச்சா? அதான் பார்த்து வச்சிருக்காரு, அடிக்கடிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு வீட்டு பக்கம், அப்படிதானே முத்து? இல்ல மேடம், இந்த நாள் தான் ஃபர்ஸ்ட் போனேன். ஓ, முந்தா நாள் தான் ஃபர்ஸ்ட் பொண்ணையே பாத்தீங்க? ஆமா மேடம். பார்த்த உடனே வந்து பதட்டம் வந்துருச்சா இல்ல அது வந்துருச்சா? இல்ல மேடம், டெய்லி 3 வாட்டி பண்ண முடியும். ஆனா நேற்று பார்த்த உடனே வந்துச்சு. அதனாலதான் மேடம் பயமா. முத பொண்ணு பார்த்ததுமே வாட்டி அவமானமா போச்சா? எல்லாரும் பாத்தீங்கன்னா பொண்ணை பார்த்ததுமே ஜொல்லு அடிப்பாங்க. ஆனா நீங்க வேற எல்லாம் அடிச்சிருக்கீங்க. வித்தியாசமான ஆளா இருக்கீங்க முத்து நீங்க. அந்த பொண்ணு பார்த்ததும் பயந்து ஓடி இருக்கோம் போல. அந்த பொண்ணு பார்த்து ஓகே சொல்லிட்டாங்களா இல்ல வந்து பயந்து ஓடிட்டாங்களா? இல்ல, அவங்கதான் கூப்பிட்டாங்க. அவங்கதான் கூப்பிட்டாங்களா? ஓகே, சரி, நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. அதுக்கப்புறமா அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தொத்திக்க போகுது. டாக்டர் சொல்ற அட்வைஸ் எல்லாமே கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப நன்றி முத்து. முத்து வந்து தொலைச்சிடாதீங்க. டாக்டர், நம்ம பேசிட்டு இருந்த டாபிக் வருவோம். நீங்க சொல்றீங்க வந்து போதை பழக்கங்கள்னால வந்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி மாறுது அப்படின்னு. நம்ம நேயர் கூட பாத்தீங்கன்னா வந்து நிறைய கைப்பழக்கம் மூலியமா வந்து எனக்கு இப்ப வந்து பயம் வருது, பதட்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நம்ம தொடர்ந்து பேசுவோம் இந்த டாபிக் பத்தி. காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. பேர் செந்தில் மேடம். செந்தில்? ஆமா மேடம். சொல்லுங்க செந்தில், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். என்னாச்சு செந்தில், ரொம்ப பயந்து பேசுறீங்க? இப்பதான் மேடம் முத வாட்டிங்கிறதுனால கொஞ்சம் பயம். சவுண்டா பேசுனா ஒழுங்கா கரெக்ட்ச்சுக்கலாம், உங்களுக்கு ஆன்சர் கொடுக்க முடியும். சரி, ஏன் சவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு? அப்படியே கொஞ்சம் கொடியெல்லாம் கொஞ்சம் சாஞ்சி கிடக்கோ? எப்பவுமே வந்து ஏத்துறது இல்லையா? இல்ல மேடம், நான் நேரடியா கேள்விக்கு வந்தேன். இல்ல கொடி ஏத்துனது இல்லையான்னு கேக்குறேன். நான் டாக்டர்கிட்ட பேசுறேன் மேடம். தாராளமா பேசுங்க, டாக்டர் கிட்ட தாங்க பேசுங்க. அப்ப என்கிட்ட பேச மாட்டீங்களா? இல்ல மேடம், உங்க பேச்சு நக்காங்க. நோ ஹெல்பிங். நீங்க டைரக்டா வந்து டாக்டர் கிட்ட பேசுங்க டாக்டர். ஹலோ சார். வணக்கம், சொல்லுங்க சார். இந்த உரை ஆணுரை போடாம தொடர்பு கொள்றதுல ஒரு இன்பம் கிடைக்க மாட்டேங்குது. அதாவது முதல்ல ஆணுரை போடாதங்கிறது யாருகிட்ட? அதாவது மனைவி கிட்டயா மற்றவங்கள்ட்டயா? டாக்டர் பாத்தீங்களா, கரெக்டா பாயிண்ட் பிடிச்சாரு. ஆணுரை போடாதுன்னா கால்கள் ஆணுரை போட்டுட்டு தொடர்பு சொல்லுங்க. இல்ல, நீங்க கேள்வியே கொஞ்சம் தெளிவா கேட்கணும். ஆணுரை போட்டுக்கிட்டு தொடர்பு கொண்டா இன்பம் இல்ல, அதுதான் வந்து டாக்டர் கேக்குறாங்க. நீங்க வந்து யாரிடம் வந்து ஆணுரை போட்டுக்கிட்டு நம்ம வந்து அணுகலாமா அணுக கூடாதா அப்படிங்கறதுதான் கேள்வி. இப்போ நீங்க வந்து அணுகுனது உங்க மனைவியா இல்ல வந்து மத்தவங்க கிட்டயா? மனைவி கிட்ட ஆணுரை போறதுனால எந்த வித தப்பும் கிடையாது. அது கருத்தரிப்பை தடை பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கிறதுங்கிறது மட்டுமே உண்மை.
ரெண்டாவது அதே சமயத்துல அதனால எதுவும் பாதிப்பு வராது, மெயின் பாதிப்பு வராது. மன ரீதியா இதனால நமக்கு இன்பம் குறையுமோ அப்படின்ற கான்செப்டை நீங்க ஒதுக்கிட்டு நீங்க எப்போதும் போல நார்மலா இருங்க. அது ஒரு குறையாவும் இருக்காது, சந்தோஷம் பாதிக்காது. சந்தோஷம் பாதிக்காது. ஆமா, நீங்க கோவிலுக்கு போகும்போது எதுக்குங்க செருப்பு எல்லாம் போட்டு போறீங்க? செருப்பு போடாம போங்க, நல்லா ஜாலியா வந்து சாமியை கும்பிட முடியும். இல்ல அவங்க சில பேர் கருத்தரிப்பை தள்ளி போடுறதுக்காக சொல்லுங்க, கேட்போம். நீங்க எப்படியா சொல்றீங்கிறது. ஓகே சொல்றேன். ஓகே ஸ்டார்ட். ஓகே சொல்லுங்க. அங்கமெல்லாம் தங்கநகை சங்கமிக்கும் மங்கையவள், செம்பவளமே நீ எல்லாமே மணக்க மெருகு பூசி, இளம் தென்றல் முத்தமிட இதழ் விரித்து பேசுகையில் செந்தமிழும் பணிந்திடுமாம் இனிமையான மென்குரல். மெய்மேக்கு மேனியவள் வெளிரெண்டில் விண்மீன் நீந்த விட்டு சின்ன இடை ஆடி வர அன்னடை போட்டு வரும் அன்னவள், ஆம் என்னவள். ஓகேவா? இப்படி கவிதை சொல்லிதான் எல்லாரையும் கவுக்குறீங்க போல நீங்க. இல்லங்க, பாட்டுல கவிதை சொல்லுவேன், எனி டாபிக் தான் சொல்லிடுவேன். ஓ அப்படியா? சரி சரி, ரொம்ப சந்தோஷம். சரி, என்ன டவுட்ங்கிறது கேளுங்க. டாக்டர் கொடுங்க. தாராளமா டாக்டர் கிட்ட பேசலாம், பேசுங்க. சொல்லுங்க சார். சார் ஒன்னும் என்ன ப்ராப்ளம்னா, இப்போ வந்து எனக்கு 28 ஏஜ் ஆகுது. சரி. ஆல்ரெடி மேரிடு. சரி. இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் என்ஜாய் பண்றோம்ல 45 மினிட்ஸ்க்கு மேல போயிடுது. புரியல. இல்ல ஒரு 40 நிமிஷம் ஆயிடுது. சரி சரி சரி. அது ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீல். எனி ப்ராப்ளம் சார்? இல்ல, இது சில பேருக்கு கிடைக்கலன்னு ஒவ்வொருத்தங்க அழுகுறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. ஆமா, கிட்ட போகும்போதே ஊத்திடுது அப்படி இப்படின்னு சொல்றவங்க நிறைய பேரு. கட்டி பிடிச்சிட்டு இருக்கும் போதே போயிடுது, மனைவியை திருப்திப்படுத்த முடியல. சரி, இது சந்தோஷப்படக்கூடிய விஷயம் தான். ஆமா, சந்தோஷப்படக்கூடிய விஷயம். இப்ப 28ல இருக்கிறத 38, 48, 58, 68 வரை கடைபிடிக்க கொண்டு போற மாதிரி பாத்துருங்க. ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. உடம்ப நல்லா சேஃபா பாத்துக்கிறதுக்கு இன்னும் திட உணவுகள் எடுத்துங்க, கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஓகே ஓகே ஓகே, நல்லது. பிஞ்சிலேயே பழுத்தாது, அதனாலதான் வந்து நிறைய பேரை கவர் பண்றாரு. அப்படியே இருக்கட்டும். இல்ல பழுக்கும், அப்பதான் காய் வச்சு பூ வச்சு பழம் காய்க்க முடியும். நீங்க நல்லா வந்து அதுல காய் வச்சு பூ வச்சு பொட்டு வச்சு பழம் வச்சு நல்லா கும்பிடுங்க. தீபாவளி வேற வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அதான் வந்து பட்டாசு போட்டு கொளுத்தி விட்டுறாதீங்க, அப்பமா எதுக்குமே வேலை செய்யாது. ஓ பாத்தீங்க, சந்து சந்தா தெரிஞ்சிடாதீங்க, அதுக்கப்புறமா ஒண்ணுத்துக்கும் உதகாது. ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. சரி டாக்டர், நம்ம அடுத்த நேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. வினோத். வினோத், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து. சென்னையில இருந்து தான். ஏன் இப்படி மிரட்டுறீங்க? வாய்ஸ் அப்படி. வாய்ஸ் அப்படியா? யார் வாய்ஸ்? உங்க வாய்ஸா என் வாய்ஸா? உங்க வாய்ஸ். என் வாய்ஸ் மிரட்டுற மாதிரி இருக்கா? நீங்க கேட்டு பாருங்க கொஞ்சம், அப்பாவி பொண்ணு. சரி சொல்லுங்க வினோத், எப்படி போயிட்டு இருக்கு ஒர்க் எல்லாம்? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. அந்த ஒர்க் எப்படி போயிட்டு இருக்கு, இந்த ஒர்க் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாருக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அப்புறம் என்ன, அப்புறம் எதுக்கு, என்ன சந்தேகம்? ஒரு சின்ன சந்தேகம். ஏதோ நிறைய வேலைகள் போயிட்டு இருக்கு போல, அதனாலதான் வந்து சின்ன சந்தேகம் வந்திருக்கு. பெருத்த பாதிப்போ? இல்ல இல்ல, வீக்லி வந்து 3 டைம் 4 டைம் அந்த மாதிரி போகும். டாக்டர், என்ன போகுது? பஸ், லாரி, காரு, ஆட்டோ, ரிக்ஷா, என்ன போகுது? இந்த ப்ரோக்ராமுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் தான் போகுது. ப்ரோக்ராமுக்கு சம்பந்தப்பட்ட நிறைய விஷயம் போகும். உங்களுக்கு என்ன போகுது? 30 வயசு ஆயிடுச்சு, மேரேஜ் ஆகல. ஓகே ஓகே, கை போதா அது போதா, அத சொல்லுங்க. ரெண்டுமே போகுது. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. பாத்ரூம்ல வந்து கால் வைக்க முடியாதப்ப. இல்ல அப்படி இல்ல. ஓ, அந்த அளவுக்கு இல்லங்கிறதுனாலதான் குறையா வந்து சொல்ல வந்திருக்கீங்களா? இல்ல, சின்ன டவுட். சரி, தாராளமா கேளுங்க. டாக்டர் பேசலாமா? தாராளமா பேசலாம். டாக்டர் நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு, பதில் கொடுக்கவும் தயாரா இருக்காரு. சொல்லுங்க டாக்டர். சொல்லுங்க சொல்லுங்க. சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
வீக்லி வந்து 4 டைம் 3 டைம் போகும். சரி. அது ஒரு 22 அந்த ஏஜ்ல இருந்தே அப்படி ஆயிடுச்சு. சரி. பாதாம் பிஸ்தா அந்த மாதிரி எல்லாம் நிறைய டேட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நிறைய எடுத்துக்கிறேன். சரி. ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி ஜூஸ். நான்வெஜ் நான் சாப்பிட மாட்டேன். சரி, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி ஒன்றும் இல்ல. இல்ல. நல்ல பிள்ளையா இருக்கீங்க. ஆனா ஏன் இன்னும் திருமணம் ஆகல? யோசிக்க வேண்டிய விஷயம். யோசிக்க வேண்டிய விஷயம்னு இல்ல, அது அந்த டைம்ல செஞ்சு கொடுக்கறதுக்கு டைம் கரெக்டா செட் ஆகல. சின்ன ப்ராப்ளம். சரி சரி சரி. அதாவது உங்க மனசுல நிறைய கஷ்டங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் வந்து உங்களுக்கு அடிக்கடிக்கு வந்து பாத்தீங்கன்னா அது இதுன்னு வெளியேறுது. ஆமா. அது கிடைக்க வேண்டிய சமயம் டைம்ல கிடைச்சா ஓகே, ஒண்ணும் கிடைக்கல. சரி, இப்ப என்ன கவலைன்னா வந்து உங்களுக்கு அடிக்கடி கை வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கு. அது ஒர்க் ஆகல. இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா வெளியேறது அவரா வெளியே, அது தன்னால வெளியேறதா இவரா வெளியேத்துறாரா? இல்ல, இவராதான் வெளியேத்துறாரு. ஆமா. இத கொஞ்சம் மாத்திக்கங்க பிரதர். ஓகே சார். ஆமா, மாத்திக்கங்க. கொஞ்சம் கவனம். ஏன்னா 30 வயசாச்சு, இன்னும் சீக்கிரத்துல மேரேஜ் பண்ணிடுவீங்க. ஓகே. அதனால இத போனதை நினைச்சு ஃபீல் பண்ண வேண்டாம். நடந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் போயிட்டு போகுது. இனிமே உடம்ப நல்லா கவனிச்சுக்குங்க. உடம்புக்கு ஸ்ட்ரென்த்துக்கு தேவையானது என்ன தேவையோ அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. முடிஞ்சா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு செக்ஸாலஜி மருத்துவரை சந்திச்சு ஆரோக்கியத்துக்கு என்ன தேவையோ பண்ணிக்கிட்டு மேரேஜ் பண்ணிக்கங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் சின்ன வயசுல நிறைய தவறுகளை பண்ணிட்டு மேரேஜ்ல என்ட்ரி ஆகும்போதே டவுட்டோட என்ட்ரி ஆகுறாங்க. அதே அவங்களுக்கு அகேன்ஸ்டா செயல்படுது, என்ன பயத்தோட போகும்போது. அதனால ஒரு செக்ஸாலஜி மருத்துவரை ஃபாலோ பண்ணிக்கங்க. இல்ல முடிஞ்ச வரை திட உணவுகள் நீங்க சொன்ன மாதிரி அதே ஃபாலோ பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. முடிஞ்ச வரை அந்த கேப் விடுங்க. 10 days once 15 days once ஃபாலோ பண்ணுங்க. சரியா வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கிற மனக்கவலையை தயவு செஞ்சு விட்டுருங்க. உங்களுக்கு சீக்கிரமாவே வந்து நல்ல பொண்ணா அமைஞ்சு நல்லபடியா திருமணம் அமையும். உங்களுடைய கவலைகள் எல்லாம் போக்க வந்து நைட்டு உங்களை ரொம்ப குதூகலமா சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு பொண்ணு நிச்சயமா வருவாங்க. டோன்ட் வரி, பி ஹாப்பி. சரி, நம்ம வந்து ரொம்ப தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் வந்து கேப் எடுத்துக்கிட்டு திரும்ப வந்து வெயிட் பண்ணுவோம். ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு அவர் ஷோ. இது அந்தரங்கம். நம்ம வந்து பாலியல் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து பேசுவோம். உணவு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு மேஜர் ப்ராப்ளம் இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு வந்து இருக்கிற இளைஞர்கள் கிட்ட செக்ஸுக்குண்டான ஆர்வ கோளாறு, அதுக்கப்புறம் வந்து விந்து சீக்கிரமா வெளியேறுதல், இதெல்லாம் வந்து இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து டாக்டர் சொல்லிட்டே இருந்தாரு. ஸோ டாக்டர், இதை தவிர்த்து வந்து வேற என்னெல்லாம் வந்து இப்ப இருக்கிற இளைஞர்கள் கடைபிடிக்கணும் அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பேசுவோம். நேயர் ஒருத்தர் காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. என்னோட பேர் வந்து சோழன். 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 ஓகே, ரொம்ப அழகான பேருங்க இது. என்னோட ஊர் வந்து காஞ்சிபுரம். ஓ, காஞ்சிபுரம். ஓகே. எத்தனை பேருக்குலாம் வந்து சொல்லுங்க. என்னோட ப்ராப்ளம் எல்லாம் என்னோட 22 வயசுல வந்து நான் வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டேன். ஓகே. அப்போ இப்போ உங்களுடைய வயது என்ன? 25. 22ல மேரேஜ் பண்ணீங்க. ஆமா மேடம். அப்புறம் 1 இயர்ல நாங்க வந்து சரியா அண்டர்ஸ்டாண்ட் இல்ல சொல்லிட்டு நாங்க வந்து பிரிஞ்சிட்டோம். ஓகே. அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் வந்து நமக்கு அந்த ஃப்ரீயா நான் வந்து ஃபுல்லா ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங் அப்படின்னு இருந்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போ ஜஸ்ட் ஒரு 1 month முன்னாடி புதுசா லவ் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு செகண்ட் இன்னிங்ஸ். எதிர்ப்புறமா ஒரு 2 days முன்னாடி 2 பேருக்கு ஒரு தப்பு இது வந்துருச்சு. ஓகே. பட் அப்ப என்ன ஆகி போச்சுன்னா பிறந்த ஒரு இதுவுமே இல்ல, ரெடி ஆகல. எதுவுமே ஆகலையா? எதுவுமே ஆச்சு, ரொம்ப லேட். என்னங்க சொல்றீங்க? மழை பெஞ்சுதா, இடி இடிச்சுதா, இல்ல வந்து எதுவுமே நடக்கலையா? எல்லாமே நடந்தது, பட் ரொம்ப லேட் ஆச்சு. ரொம்ப லேட் ஆச்சு. ஓகே. அது நல்ல விஷயம் தானேங்க, ஏன் அதுக்கு போய் கவலைப்படுறீங்க? அது நல்ல விஷயம் தான். அதனால ரொம்ப பயமாயி போச்சு. ஓ, மாட்டிப்பீங்கண்ணா? மாட்டிப்பீங்கன்ற பையன் இல்ல, அதிகமான அந்த உணர்ச்சிகள் அதிகமா இல்ல. ஒரு குழந்தை பிறந்துட்டு 2வது அடுத்த குழந்தைக்கு
கையாளுறதுக்காக அதை தள்ளி போடுவாங்க. அந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையை கையாளுவாங்க. அதுல இவர் சொல்றது ஓகே, இந்த காலத்துக்கு அவசியமான ஒண்ணு. ஆனா அதே சமயத்துல அதனால வந்து அது மன ரீதியா இதுல குறையுமோ பாதிப்பு இருக்குமோ அப்படிங்கிற ஃபீலிங் இருக்கும்போது எதுலையுமே இதுல போனா ஜெயிக்க முடியுமா அப்படின்னா தோல்வி கண்டிப்பா ஒரு சந்தேகத்தோட அந்த சந்தேகத்தோட இருக்கக்கூடாது. அதனால ஒன்னும் பாதிப்பெல்லாம் கிடையாது. ரெண்டாவது இன்பமும் தடைபடாது. மேக்சிமம் இன்பம் தடைபட வாய்ப்பு இல்லை. அப்படி யாருக்காவது தடைபடுதுன்னா ரேர். ஓகே 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 சரி டாக்டர், நம்ம பேசிட்டு இருந்த டாபிக் மறுபடியும் வரலாம். நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம் வந்து இந்த நிறைய வந்து இந்த போதை பழக்கங்கள்னால வந்து பயம் பதட்டம் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி. ஸோ இதை தவிர்த்து இப்ப இருக்கிற தலைமுறையினரிடம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய பயம் பதட்டம் இதை தவிர்த்து வேற என்னெல்லாம் காரணங்கள் இருக்கு? மெயின் காரணம் வந்து அந்த காலத்துல எப்படின்னா என்னதான் அவங்க வந்து அதாவது இந்த கைப்பழக்கத்தால சுய இன்பத்தால அவங்க சக்தியை வெளியேற்றுறது ரேரான பழக்கமா இருந்தது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன காலத்துல உள்ள இதுல எல்லாமே அவங்க கெட்டு போறதுக்கு கெட்ட அதாவது அந்த உணர்வுகளை தவறான பாதைக்கு கொண்டு போறதுக்கு நிறைய வழியாகி போச்சு. நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒருத்தவங்க ரெடியா இருக்காங்க பேசுறதுக்கு. இவங்க எதோட இருக்கிறாங்கன்னு தெரியல. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், உங்களுடைய பெயர் சொல்லுங்க. வணக்கம், நீங்க உங்களுடைய டிவி வால்யூம் தயவு செஞ்சு கொஞ்சம் குறைச்சிட்டு பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்களுடைய டிவி வால்யூம் தயவு செஞ்சு கம்மி பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ வணக்கம். ஹலோ. ஐயோ என்னன்னு தெரியல, இந்த காலருக்கு இப்படி மூச்சு வாங்குது. என்னங்க பண்றீங்க அப்படி? வேற ஏதாவது கையில வேலை இருக்கா? வேலை பண்ணிக்கிட்டே பேசிட்டு இருக்கீங்களா என்ன? அவ்வளவுதான். சரி டாக்டர், நம்ம பேசிட்டு இருந்த டாபிக்கே வருவோம். நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க வந்து முன்ன கைப்பழக்கம் அப்படிங்கறது ரொம்ப கம்மியா இருக்கும் இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல. ஆமா, அப்படியே இருந்தாலும் அதை பேலன்ஸ் பண்ணிக்கிற மாதிரி உணவு முறைகள் அந்த காலத்துல ரொம்ப சப்போர்ட்டா இருந்தது. ஆமா, அது வந்து அது பேலன்ஸ் பண்ணி போயிட்டே இருந்தது. ஆனா இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய உணவு முறைகள் பழக்க வழக்கம் என்னன்னா ரெண்டுமே இந்த பழக்கமும் அதிகமாயிடுது. அதாவது வந்து போதை பழக்கங்களும் அது இதுன்னு கை பழக்கம் அது இதுன்னு எல்லாமே. அதாவது ஒரு இளைஞர் வந்து கெட்டு போறதுக்கு என்னவெல்லாம் வாய்ப்புகள் இருக்கோ அதெல்லாம் சாதாரணமா சர்வசாதாரணமா எடுத்துக்கிறாங்க. ஒரு காலத்துல கைப்பழக்கம்ன்றதெல்லாம் இந்த கைப்பழக்கம் சுய இன்ப பழக்கம்ங்கிறதெல்லாம் இப்படி இதா கூட சொல்ல மாட்டாங்க. என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது, கெட்ட பழக்கம் இருக்கு அப்படிதான் சொல்லுவாங்க. கெட்ட பழக்கம் அப்பனா வந்து இப்போ ஒருத்தர் வந்து இந்த பேண்டீஸ் பிராலாம் திருடினாரு அவெல்லாம் என்ன சொல்றது? சரி, கால் ரெடியா இருக்காங்க, பேசலாம். ஹலோ வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. நான் ராம்குமார் பேசுறேன். ராம்குமார், நலமா இருக்கீங்களா? நலமா. எங்க இருந்து பேசுறீங்க? நான் குனியமுத்தூர். கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறீங்களா? குனியமுத்தூர். ஓகே, நிறைய வந்து குனிஞ்சு குனிஞ்சு நிறைய வேலை செய்வீங்க போல இருக்கே. இல்லையா? என்ன வேலை செய்றீங்க? நான் வர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் என்னன்னு கேக்குறேன். ஓ, கால் சென்டர்ல வேலை செய்றீங்களா? அப்ப நிறைய வேலை தான் இருக்கும். சரி, எந்த கால் சென்டருங்க? சொந்த கால் சென்டரா இல்ல தனியா? பிரைவேட் தான். ஓகே ஓகே, கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். பிரைவேட் கால் சென்டர்ல வந்து பேசியிருக்காங்க ஒருத்தவங்க. சரி, என்ன டவுட்டுங்கிறத டாக்டர் கிட்ட கேளுங்க. டாக்டர் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லுங்க சார். சார், நான் ஒரு 2 இயர்ஸாவே கைப்பழக்கம் இருந்துட்டு இருக்கேன் சார். உங்களுக்கு என்ன ஏஜ், என்ன வயசாகுது இப்ப? எனக்கு இப்ப 23 சார். 23, 2 இயர்ஸா கைப்பழக்கம்? ஆமா. அதுக்கு முன்னாடி எல்லாம் இல்ல சார், ஒரு இப்ப 2 இயர்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. சரி, அதுக்கு முன்னாடியும் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி காத்து அடிச்சிட்டு இருந்திருக்கு. ஆமா சார். சரி, அதனால ஃபியூச்சர்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? அதாவது எத்தனை நாளைக்கு ஒரு முறை இந்த பழக்கத்தை வச்சிருக்கீங்க? நான் 2 டேஸ்க்கு ஒன்ஸ். 2 டேஸ்க்கு ஒன்ஸ். எதுங்க இந்த கால் சென்டர் வேலைன்னு ஒண்ணு சொன்னீங்களே, அது இதுவாங்க? இல்லப்பா, என்னன்னா அதாவது மெயின் இது என்னன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல நீங்க மேரேஜ் பண்ணிக்கணும். 23 வயசுக்கு இல்ல சொல்றேன். இதே நீடிச்சதுன்னு வச்சுங்க, 28, 30, 32, 34, 35 போயிட்டே இருந்ததுன்னு வச்சுங்க, ரொம்ப பாதிப்பு. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கீங்க, 23 ஏஜ் ஆகுது. இந்த சூழ்நிலையில இன்னும் ஒரு 2 or 3 இயர்ஸ்ல
மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லது. இப்போ வந்து ஆக்சுவலா நான் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிட்டேன் சார். சரி கம்மி பண்ணிட்டேன். சரி. அதோட அதுக்கு மேல இந்த பழக்கத்தை வந்து முடிஞ்ச வரை பெரிய பாவமா நினைக்காதீங்க முதல்ல. ஓகே சார். அதே சமயத்துல கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன்ஸ் பண்ணுங்க. அதாவது 2 நாளைக்கு ஆமா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. என்னைக்காவது ஒரு நாள் சமாளிக்க முடியாத பட்சத்துக்கு மட்டும் அதுல கை வைங்க. மற்ற நேரத்துல கொஞ்சம் பாதுகாத்துங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு இது ரொம்ப பாதிப்பை உருவாக்குது. ஒரு காலத்துல இருந்த உணவு முறைகள் இல்லை. இப்போ கைய வந்து எப்பவுமே வந்து அப்புல வச்சுக்கோங்க, டவுன்ல வைக்காதீங்க. கண்டிப்பா பாதிக்கும், கண்டிப்பா பாதிக்கும். இல்லன்னா மேலயே கட்டி போட்டுருங்க கைய. ஏன்னா ஃபியூச்சர்ல நம்ம வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம நல்லவனா இருக்கணும். அதுக்கு இதெல்லாம் ஒரு கெட்ட வழியே பாதிக்கும். ரெடியூஸ் பண்ணிட்டேன். இன்னும் டோட்டலா நான் நல்லா ரெடியூஸ் பண்ணிட்டேன்னா இதனால ஒன்றும் ப்ராப்ளம் இருக்கு இல்ல. இனிமேல் பட்டு நீங்க கொஞ்சம் ரிலீஃப் பண்ணிக்கங்க. அதுக்காக முற்றும் துறந்த முனிவரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப கட்டுப்பாடுங்கிறத விட ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை 15 நாளைக்கு ஒரு முறை அப்படி தவிர்க்க முயற்சி பண்ணுங்க. மந்த்லி ஒன்ஸ் கூட வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. முடிஞ்சா கொஞ்சம் ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை கண்டிப்பா பாதிக்கும். சரி டாக்டர், இப்போ வந்து பாத்தீங்கன்னா உணவு முறைகளும் வந்து நமக்கு ஏத்த மாதிரி இல்ல, மாறிட்டே வருது அப்படிங்கிறோம். சோ அது நம்ம தொடர்ந்து வந்து இந்த டாபிக் பத்தி பேசிட்டே இருப்போம். காலர் ரெடியா இருக்காங்க, லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. பேர் சிவா பேசுறேன். என்ன சொல்லுங்க சிவா, லிங்கம்லாம் எப்படி இருக்கு? சிவலிங்கம் இல்ல, சிவாதான். ஓ சிவலிங்கம் கிடையாது, நீங்க சிவாதான். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நலமா இருக்கு. தெரியுது. ஓ அப்படியா? சரி, எங்க இருந்து பேசுறீங்க? இங்கதான் சென்னை. சென்னையில இருந்து பேசுறீங்களா? சரி சரி, சொல்லுங்க. ஏதோ ரொம்ப அழகா பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஏதோ சும்மா ஒரு கவிதை ஒன்று தட்டி விடுங்க பாப்போம். கவிதையா? இல்ல, அதுக்கு ஏங்க இவ்வளவு வெக்கப்படுறீங்க? சொல்லலாம், கவிதை திடீர்னு கேட்டா சொல்ல முடியும். அப்ப நீங்க தனியா இல்ல, யார் கூடவோ இருக்கீங்க? இல்ல இல்ல, அப்பெல்லாம் இல்ல. ஏங்க நீங்க வேற ஒண்ணு பொண்ணுங்க அப்படிதானே? பொண்ணுங்க ஒட்டுமொத்த பொண்ணு இல்ல இல்ல, ஒட்டுமொத்த பொண்ணுங்க இல்ல. பொண்ணுங்க கிளவரா இருப்பீங்க, பட் நாட் ஷியோர். ஓ, இப்படி சொல்லி வந்து டாக்கிள் பண்றீங்களா? நோ நோ சிவா. எனக்கு வயசு வந்து 21 தான் ஆகுது. ஓகே. எனக்கு எப்படி என்னோட ப்ரோ வந்து ரொம்ப சின்னதா இருக்காரு, ஒரு சைடா போறாரு அவரு. புரியுதா? புரியுது புரியுது புரியுது. எப்படி பொடலங்க மாதிரி கட்டி தொங்க விட்டுருவோமா கல்ல வச்சு? ஒரு ஆயில் வாங்கிட்டாங்க மேம், எனக்கு வேணும். ஆயிலா? எதுக்கு? டெய்லி மசாஜுக்கா? டெய்லி மசாஜுக்கா? கரெக்ட் தான், கரெக்ட் தான். சரி, மசாஜ் பண்றதுக்கு ஆள் இருக்கா? இருக்கு. அதுதானே அதுதானே. எப்படி சிவா வந்து ஆளு இல்லாம? சீரியஸா நான் சொல்லிட்டேன். சீரியஸா லைஃப்ல நிஜமா சொல்றேன், இது வரைக்கும் நான் ஃப்ரெண்ட்ஸ் பீஸ் தான் யாரையும் தொட்டது மேல தான், ஓகேவா? ஏன்னா இது வரைக்கும் ஒண்ணுமே பண்ணவே இல்லை. அப்படிப்பட்ட ஆளா? அப்ப கொஞ்சம் டாக்டர் கொஞ்சம் உஷாரா இருக்கு. எனக்கு ஆக்சுவலா வரவங்க பொண்ணு ஏதாச்சும் இந்த படம் இருக்குல்ல, கல்யாண சமையல் சாதம் படத்துல அவனுக்கு அந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடும் அவனுக்கு. நீங்க அதை படம் பாத்துக்கீங்களா? சரி, நீங்க டாக்டர் கிட்ட வந்து உங்களுடைய அறிவுரையை கேட்டுக்கோங்க. டாக்டர் சார் கொஞ்சம் பார்த்து பத்திரம். பார்த்துதான் பேசணும். ஹாய் டாக்டர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் டாக்டர், நல்லா இருக்கேன். சொல்லுங்க, உங்க டவுட்ட சொல்லுங்க. ப்ரோ தான் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காரு. அது எப்படி சொல்றது டாக்டர்? ப்ரோ வந்து அப்படியே ஒரு சைடா போயிட்டு இருக்காரு, லெஃப்ட் சைடு வாங்குறாரா? அது வந்து ரேர், எல்லாருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு அதே மாதிரி இருக்கும். அதனால பெரிய பாதிப்பு ஒண்ணும் கிடையாது. தாம்பத்திய வாழ்க்கைக்கு அது இன்ட்ரோஸ் பண்றதுக்கு அது வந்து பாதிப்பா இருக்காது. ஒண்ணும் பயப்பட வேண்டாம். இல்ல டாக்டர், என்னன்னா ஒரு வாழைப்பழம் ஷேப்ல இருக்கு, எனக்கு அப்படியே லைட்டா லிஃப்ட்ல போகுது. இல்ல, வாழைப்பழ சைஸ்ல இருந்தாலும் சரி, வாழைக்காய் சைஸ்ல இருந்தாலும் சரி, ஆனா அதை பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது ஒரு அது பாதிப்பு கிடையாது, அதனால பாதிக்காது. உங்களுடைய தாம்பத்திய